நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே இந்த காஞ்சி போன சுரபூஜிதே முருங்கக்கா ஒரு சங்கு கிலோ 90 சக்கர ரூபாய். கதாஹஸ்தே. இரு எந்திரிக்காத உட்காரு. இத அந்த ஹரி வந்தா கொடுத்துரு. அவங்கிட்ட நாளைக்கே குழந்தைகிட்ட கொடுத்துற சொல்லிடு. ஃபீஸ் இன்னும் கட்டல, தேதி வேற ஆகி போச்சு. குழந்தை மனசு ரொம்ப கஷ்டப்படுமா. ஒரு 1000 ரூபாய் அதிகமா கொடுக்கலான்னா கையில வேணுமே. என்னதான் பண்ண சொல்ற? நீங்க அதை நினைச்சு வருத்தப்படாதீங்க, அது என் கையில இருக்கு. அப்போ போற செலவுக்கு அதெல்லாம் என்கிட்ட இருக்குங்க. நாளை காலையில நான் அவனை அனுப்பி வைக்கிறேன், சரியா? ம். ஈஸ்வரா. இந்த கணக்கு எங்க இருந்து வந்தது? அதுல இருந்து தான் வந்தது. நல்லா பார்த்து கணக்கு மட்டும் தான் இருக்கா, காசு இல்லையா? அட அத பார்ப்பா. இந்த தண்ணி வண்டி எப்போ வந்துச்சு? தர்ணா போராட்டம் நடத்த போறாங்களா? ஓ, தேவையான ஆட்களுக்கு எங்களை அவர் பள்ளி எடுக்க நம்ம உயிர் எடுக்கிறான். ஆம்பளைங்களுக்கு 500 ரூபாய், பொம்பளைங்களுக்கு 600 ரூபாய். சும்மா கதை விடுறாயா? பொம்பளையா தாங்க முடியலையே. போட்டுக்கலாம் போல இருக்கு. பேசாம புடவை ஒண்ணு வாங்கிட வேண்டியது. அண்ணன் இங்க தகராறு பண்ணி எங்க பொழப்புல மண்ணள்ளி போட்டாத, தயவு செய்து கிளம்பு. உனக்கு தேவையானது இதால ஃபுல்லா குடிச்சிட்டு இன்னும் 88 போடு. இப்ப சொன்னியே அது நியாயம். என்னையும் ஒரு மனுஷனா மதிச்சு கோட்டை அடிக்கிறதுக்கு காசு கொடுத்தியே நீ மனுஷையா? இப்படி வா, உனக்கு கட்டி வேண்டாமா? இதையதான் வீட்டுக்காரி சொல்ற. 8 போட்டுக்கிட்டு கரெக்டா வீடு போய் சேர்னே, வேற எங்கேயும் போயிடாத. அட கடவுளே, இவனை வச்சு எப்படி வீட்டுல குப்பை கொட்டுறாங்க? ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சு, அடுத்து ஸ்டார்ட்டா? 550 + 450. ஏண்டா 550க்கும் 450க்கும் கூட்டா கணக்கு தெரியலையாடா உனக்கு? நீ எல்லாம் கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்க. ஏய், நம்மளை பார்க்க யாரோ வராங்க பாரு. வண்டி பெருசா இருக்கு, ஏதாவது பெருசா கிடைக்கும். வணக்கம் வணக்கம் யாருக்கும் வணக்கம் வணக்கம் வாங்க. அட நீங்க என்ன சிபிபியோட பேங்க் செக்ரட்டரியா? நாங்க பொழைக்கணும்ல. அதாவது வர்ற 5ஆம் தேதி கலெக்டரேட்டுக்கு போறோம். அதுக்கு ஒரு 500 பேர் வேணும். 500 பேரா? சரி, ஆளை நாங்க ரெடி பண்றோம். ஆனா ஆளுக்கு 500 ரூபா கொடுக்கணும், சரியா? 500 ரூபாங்கிறது அதிகமா இருக்க. 500 ரூபாலாம் ஒன்றும் அதிகம் இல்லை, ஒரு வாட்டி வந்து பாருங்க தெரியும். இங்க பாரு, பேசுறதுக்கு டைம் இல்ல. 300 ரூபா கொடுத்துறேன். 5ஆம் தேதி காலையில 10 மணிக்கு. சரி, அட்வான்ஸ் கொடுத்துட்டு போங்கண்ணே. அட்வான்ஸ் வேணுமா? செயற்குழு கூட்டம் வரப்போகுது. செயற்குழு கூட்டம் வரப்போறது இருக்கட்டும். போன தர்ணாவுக்கு 4-5 கொடியை கொண்டு போனீங்க, முதல்ல அதை கொண்டு வாங்க, சரிதானே? அந்த கொடி எங்க போயிருக்குன்னு தெரியும். என்னண்ணே, நீங்களும் சம்பாதிக்கிறீங்களா? அதுல எங்களையும் கொஞ்சம் கவனிக்கலாம்ல. சரி சரி. போதும் போதும், வரும்போது எண்ணி தானே கொண்டு வந்தீங்க. ஓ சரி, சொன்னதை மறந்துடாதீங்க. 5ஆம் தேதி காலையில 10 மணிக்கு. மறக்கவே மாட்டோம், ஆளுங்க இருப்பாங்க. அடுத்த மாசம் 5ஆம் தேதி தர்ணா இருக்கு. ஓ, தர்ணாவா? ஒரு 250 பேர் வேண்டி இருக்கும். நல்லா வாட்ட சாட்டமா இருக்கணும். 10 பெட்டாலியன் போலீஸ் இருக்காங்க. ஓஹோ, லத்தி சார்ஜை தாங்குற அளவுக்கு நல்லா பலமா இருக்கணும். லட்டி சார்ஜ் இருந்தா எக்ஸ்ட்ரா தர வேண்டியது வரும். கண்டிப்பா தேவைப்படும். ஆமா ஆமா, நீங்க என்ன கட்சி? நான் இப்ப ஐடிசில இருக்கேன். போன மாசம் வேற கட்சி. அது சரி, தர்ணாவுக்கு பெண்களும் வேணுமா? ஒரு 50 பேர் தேவைப்படும். அப்படின்னா நம்ம மோகனவல்லியை கூப்பிடலாமா? மோகனவல்லியை கூப்பிடலாம், அது கரெக்டா இருக்கும். ஆமா ஆமா, சரி. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க அட்வான்ஸ் கொடுங்க. வரப்பா. போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. இந்த கார்மெண்ட்ஸ் வந்ததுல இருந்து பொண்ணுங்க கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. டேய், இங்க பாரு ஒரு பிரச்சனை. என்ன? 2 கட்சிக்காரங்க தர்ணாவும் ஒரே நாள்ல தாண்டா வருது. பயனுள்ள வேலைகளை செய்ய வேண்டும் என்று சட்டசபையில் மந்திரிகள் தீர்மானம். பறவை காய்ச்சல், டெங்கு காய்ச்சல் போன்றவற்றை அறவே ஒழிக்க வேண்டும் என்று அனைத்து மந்திரிகளும் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றினார்கள். விலங்குகளை வைத்து பரிசோதிப்பதற்கு விலங்குகள் கிடைக்கவில்லை என்றால் ஆதிவாசிகளை வைத்து பரிசோதிப்போம் என்ற முடிவையும் ஏகமனதாக எடுத்துள்ளார்கள். இதை பற்றிய விளக்கத்தை நீதிமன்றம் கேட்டுள்ளது. யா அல்லாஹ், காலம் இவ்வளவு மாறி போச்சு. ஆதிவாசிகள்னாலும் அவங்களும் மனுஷங்க தானே. யார் அது? என்ன புது பிச்சைக்காரனா?
உன் அப்பன் பிச்சைக்காரனா தான்டா இருப்பான். ஏய், இது நம்ம பாரதி அக்கா வீட்டுக்காரரா? டே 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 வெட்டி பயலே, நீ என்னோட பேரை சொன்னா போதும், என் பொண்டாட்டி பேரை சொல்லாதடா நீ. ஏய், உங்களுக்கு சேர்த்து தான்டா சொல்றேன். அவளுக்கு அழகு கூடி போச்சு. எங்க 2 பேருக்கு இந்த ஊர்ல கந்திருஷ்டி அதிகமாயி போச்சுடா. உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? நல்ல குளிர் அடிக்குது, சளியும் பிடிச்சிருக்கு. ஐயோ, ஒரு பாவம். பீடி ஓசி கூட. அது சரி. இந்த ஆளு நம்மளை வச்சு செய்ய வேண்டாம், இந்த ஆளை நம்ம வச்சு செய்வோம். சின்னண்ணே, என்னடா ரொம்ப குளிருத, நடுங்குதுடா. நல்லா இருமல்ல இருக்க, அதுவும் இருக்குடா. உங்களுக்கு குளிர் ஜுரமா இருக்குமோ? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, ஏதாவது கொல்தி போட்டாதீங்கடா. உங்களுக்கு யூரின் சரியா போகுதா? தானா போகாது, நான் தான் விடுவேன். பயங்கரமா உடம்பு வலிக்குதோ? அதுவும் இருக்குப்பா. அப்ப சந்தேகமே இல்ல. என்ன என்னடா சொல்றீங்க? ஆமா, எங்க படுத்து தூங்குறீங்க? என் பொண்டாட்டி கூட தான். அப்ப அன்னைக்கு கண்டிப்பா பரவி இருக்கும். ஆமா, வீட்ல எலி இருக்கா? 4 எலியும் ஒரு பெருச்சாலையும் இருக்குப்பா. அப்ப டவுட்டே இல்ல, இது அது. என்னடா அது? வேற என்ன, பிளேக் தான். வாங்க, வாங்க, சீக்கிரம். தூங்க. தூக்கு, 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 தூக்கு. குளிச்சிட போறான், தூக்கு அப்படியே. பாத்து. ஐயோ, இவங்க எல்லாம் யாரு? ஏன் அவரை கொண்டு போறீங்க? எங்க கொண்டு போறீங்க? ஐயோ, ஏறு, 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 ஏறு. விடுங்க. சீக்கிரம். ஐயோ, அவரை விடுங்க. எடு, எடு. யாராவது ஓடி வாங்க. சீக்கிரம் வாங்க. ஐயோ, என் வீட்டுக்காரர் இப்படி கொண்டு போறாங்களே. இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? அவர் என்ன தப்பு பண்ணாருன்னு அவரை கொண்டு போறாங்க. பாத்து, மெதுவா, பாத்து. என்னாச்சுன்னு 2 பேரும் இங்க வந்திருக்கீங்க? டாக்டரை நல்லா விசாரிக்கலான்னு வந்தோம், நீயும் போய் விசாரிச்சுடுவா. மெதுவா இறங்குங்க. பாத்து, பாத்து. கால் வழுக்கிட போகுது, பாத்து வாங்க. எப்படி நாம இங்க வரைக்கும் வந்துட்டோம், நாம அந்த கோயிலுக்கு போயிட்டு போலாமா? கோயிலுக்கு போறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா அங்க வேற ஆளுங்களை பார்த்தா மேக்கப் பண்ணுவியே, அதை குறைச்சிக்க. நான் என்ன பண்ணேன்னு சொல்றீங்க? ஏண்டி, அங்க வயசு பசங்க வருவாங்க, உன் உடம்ப பாத்துக்க. என் உடம்புக்கு இப்ப என்ன ஆச்சு? என் உடம்புல கோலம் போட்டிருக்காங்கல்ல. இப்ப புரிஞ்சதுல்ல, நடங்க. அந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம் வாயா. பொறுமை, மெதுவா நடந்து வாயா. இங்க விழுந்தேன்னு வச்சுக்கோ, என்னால தூக்க முடியாது. ஊர்ல இருந்து யாராவது வந்துதான் தூக்கணும். என்ன வழக்கத்துக்கு மாறா 2 பேரும் ஒன்னா வரீங்க? நாங்க பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வரோம். இல்ல, சந்தன காப்பு. பரவாயில்லையே, ஏதாவது விசேஷமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க, விசேஷம் இவருக்கு தான். எனக்கு என்ன விசேஷம் இருக்கு? கையில தொட்டில் போட்டு விட்டுருக்காங்க, மூக்குல பிளாஸ்டர் போட்டிருக்காங்க. நான் போயிட்டு வரேன். நடையா விசேஷம். நீங்க எதுக்குதான் லாய்க்கோ தெரியல. என் கஷ்டம்லாம் எனக்கு தான் தெரியும். கடவுளே, ஒரு குழந்தை வேணும்னு நான் எவ்வளவு நாளா ஆசைப்படுறேன். இந்த ஜென்மத்துல இல்ல, அது நடக்க போறதில்ல. ஏய் செல்லக்குட்டி, நீ கொஞ்சம் பொறுத்துக்க. நான் முடியாதுன்னு சொன்னாதானே. என்னையா சொல்ற? யோ, இந்த கோயிலுக்கு முன்னாடி என் வாயை கிளறாத. ஆமா, இவரு கிழிச்சிட்டாரு. சாமி, என்ன மன்னிச்சிரு. ஏய், அவசரப்படாத, நான் வரேன். எங்க போயிட்டு வரீங்க? 100 ரூபாய். காய்கறி எல்லாம் இப்ப என்ன விலை விக்குது? ஆமா, அண்ணன் என்ன கையில பெரிய கட்டா போட்டிருக்காரு? அது ஏன் தம்பி கேக்குற? இவரு சாப்பிட்டுட்டு படுத்துட்டாரா, அப்போ ஒரு 5-6 பேர் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. அவ்வளவுதான் எனக்கு தெரியும் தம்பி. இல்ல சந்துக்குள்ள வச்சு அடிச்சாங்கன்னு சொல்லு. யாருக்காவது உங்க மேல பகை இருந்துச்சா என்ன? நீ கொஞ்சம் வாய மூடு. நீ ஒரு புண்ணாக்கும் சொல்ல வேணாம். புல்லும் புண்ணாக்கும்? புல்லும் புண்ணாக்கும் போட்டாதானே மாடு நிறைய பால் கறக்கும். ஐயே, மூஞ்சிய பாரு. ஒழுங்கா குடும்பத்தை பார்த்து கிழிச்சிட்டாலும். நீங்க பாக்குறத பார்த்தா நாங்க என்னமோ தப்பு பண்ண மாதிரி. பாஞ்சிடாத, கொஞ்சம் அமைதியா இங்கே நில்லு. உடம்ப நல்லா பாத்துக்கங்க. என்ன அதெல்லாம் பாத்துக்க நான் இருக்கேன், நீ போய் உன் வேலையை பாரு. போ, வாடி வா. ஏய், தள்ளி நில்லு, தள்ளி நில்றா. என்ன ராமா,
மருந்து கிடைச்சதா? கிடைச்சது. ஆ. எத்தனை கடை ஏறி இறங்குறது, விலைவாசி எல்லாம் பயங்கரமா ஏறி இருக்கு. ஆ. இந்த மருந்தெல்லாம் நான் சாப்பிட வேண்டியது இல்லையா? இப்போ ப்ரெஷருக்கு தான் மருந்து கொடுத்துருக்காரு. அடுத்து எதுக்கு தர போறாருன்னு தெரியல. டாக்டர் அவசியம் சொல்லியிருக்காரு நீங்க மருந்து சாப்பிடணும்னு. ம். இந்தாங்க. ஆ. இந்தாங்க, இந்த மருந்தை உள்ள வச்சிருங்க. ஆ. டாக்டருங்க கண்டதையும் சொல்லத்தான் செய்வாங்க இல்ல ராமா? ஆமா ஆமா. அப்ப நான் கிளம்பட்டுமா? என் பையனும் பொண்ணும் வந்திருக்காங்க. ஓஹோ, அப்படியா? சரி சரி, சீக்கிரமா போ. சரி. அப்பா, போயிட்டு வர. குழந்தைய நல்லா பாத்துக்கங்க. மறக்காம எல்லா கோயில்லையும் வேண்டுதல் பண்ணி. சரி. கடவுளோட அனுகிரகம் கிடைக்கட்டும். சரிங்கப்பா. வாடா என் செல்லக்குட்டி, வாடா வாடா வாடா. நல்லா இருக்கும். என் செல்லம் என்னடா? டிரைவர் பார்த்து மெதுவா போங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. போயிட்டு வரேன்ப்பா. நல்லபடியா போயிட்டு கொடுத்து வச்சவன். சும்மா வாயடிச்சிட்டு நடந்தா பத்தாது, கத்துக்கணும் எல்லாத்தையும். அதாவது வெக்கம், வீரம், கருணை, ஆச்சரியம், நகைப்பு, இதுல நவரசங்களையும் நாம கத்துக்கணும். பயம், பீதி, ரௌத்திரம், இசைக்கு சுருதி தேவை, நடிப்புக்கு இது தேவை. எல்லாம் மண்டையில ஏறிச்சா? ஊங்கிற போ, எல்லாத்தையும் கவனிச்சுக்க. அடியே ராதா, என்னங்க? அந்த மருந்த கொஞ்சம் கொண்டு வா. எடுத்துட்டு வரேன். ஒரே மூச்சு வாங்குது. இந்தாங்க. அம்மா, அவனங்க? அவன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவனுக்கு ஒரு குறைய வைக்காத. சும்மா நீங்க அவனையே கரிச்சு கொட்டாதீங்க. பெத்த அப்பனை பேங்க்ல அடமானம் வச்சு பணம் வாங்குற மகனை இப்பதான் முதல் தடவை பாக்குறேன். எந்த நேரம் பார்த்தாலும் ஒரேடியா திங்கிறது தான். தின்னு தின்னு, நல்லா தின்னு. போதும் போதும். இத நல்லா ஊத்திக்க. அப்பா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? நம்ம வீட்டுல பழைய பொருள் இருந்தா என்ன பண்ணுவோம்? அதை எடுத்து குப்பையில போடுவோம். சரியா சொன்னமா. அதனாலதான் உன்னை குப்பையில போட விரும்பாம பேங்க்ல கொண்டு போய் அடமானம் வச்சேன். ஐயோ, என்ன நீங்க இப்படி கோவப்பட்டு பிபி ஏத்திக்கிறீங்க? ஏன்பா எப்பவும் பிரெயினை யூஸ் பண்ணவே மாட்டேங்கிற? இடத்துக்கு சொந்தக்காரங்க பேரை கேட்டா உன் பேரை சொல்லாம யார் பேரை சொல்ற சொல்லுங்க? அவன் சொல்றதுலயும் விஷயம் இருக்கு இல்லையா? அம்மா எப்போதுமே கற்பூரம் தான். அவன் செய்யறதெல்லாம் சரி, நான் செய்யறதெல்லாம் தப்பு. உங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாது. எஃப்எம் ஆன் ஆயிடுச்சு, நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன். இல்ல, வேண்டாம் வேண்டாம், நான் போறேன். அப்பா இங்க பாருங்க, இத மறந்துட்டு போறீங்க. இதையும் எடுத்துட்டு போங்க. கையில வச்சுக்கோங்க. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? குடி வேணான்னு சொல்றவங்க மத்தியில எடுத்துக்காட்டா ஒருத்தர் இருக்காருன்னா அது நாம கௌரவம் செலுத்துற நம்முடைய ஐயா தான். இப்போ 2 வார்த்தை ஐயா நமக்காக பேச போறாரு. உங்க எல்லாருக்கும் என்னோட வணக்கங்கள். நம்ம ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட நான் தினமும் பார்த்துட்டு இருக்கிறவங்களோட நான் புதுசா என்ன சொல்ல போறேன், அதனால அதை தவிர்த்து நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்ல போறேன். இப்ப இருக்கிற இளைய சமுதாயத்துக்கிட்ட மது பழக்கம் வந்து ஒரு ஈசல் புத்த போல ரொம்ப பெருகி கிடக்குது. இதுக்கு எதிராக நாம குரல் கொடுக்க வேண்டிய நேரம் நெருங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆசையா வளர்த்த பசங்களை ஸ்கூலுக்கும் காலேஜுகளுக்கும் ரொம்ப ஆசையா தான் பெற்றவங்க அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த எதிர்பார்ப்புல மண்ணை அள்ளி போடுற மாதிரி அவங்களோட வருத்தம் எப்படி இருக்கும்னு நான் சொல்லாமலேயே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மதுவையும் போதையையும்
நம்ம சமுதாயத்திலிருந்து அதை அறவே ஒழிக்கணும்னு நம்ம ஒவ்வொருத்தரும் லட்சியமா எடுத்து பாடுபடணும். இந்த நாட்டோட குடிமகன் அப்படிங்கிற வகையில நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். நிறைய நிறைய சொல்லணும்னு தோணுது, ஆனா என்னால முடியல. மன்னிச்சிடுங்க. உங்க எல்லாருக்கும் வணக்கம். திருமங்கலம் கிராம பஞ்சாயத்து அலுவலகம். பரவாயில்ல, கூலி கிடைக்கும். உள்ள போய் என்னன்னு பார்க்கலாம். இங்க கொட்டேஷன் எழுதி வச்சிருக்கிறதா சொன்னாங்களே. அட, இங்க படிச்செல்லாம் எழுத சொல்லுவாங்களோ? கொட்டேஷன். திருமங்கலம் பஞ்சாயத்து யூனியன் 1வது வார்டு 2வது வார்டு. இதுக்கப்புறம் என்ன எழுதியிருக்காங்கன்னு ஒண்ணுமே நமக்கு புரிய மாட்டேங்குது. என்ன தான் எழுதி வச்சிருக்கானுங்க? டெபாசிட்டா? என்ன டெபாசிட்டு? உள்ள போய் கேட்கலாம். ஓ, இங்க குரங்கு குட்டிக்கும் வேலை கிடைக்குமோ? சார், இங்க டெபாசிட் உங்க ஊமா பாசெல்லாம் போதும். ரொம்ப கஷ்டம். நல்ல பலபலன்னு நாளைக்கு வரேன் சார். இந்த டெபாசிட் அப்படின்னா என்ன சார்? இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? அல்பம் மாதிரி பிஹேவ் பண்றீங்க மிஸ்டர். அப்பாயில் வெளியில கூட உடனே ஃபுட் பாயில் ஆக்குறேன். போங்க. இங்கே கேட்டு பார்க்கலாம் சார். இந்த டெபாசிட்னு சொல்றாங்களே அப்படின்னா என்ன சார்? உனக்கு எதுவுமே தெரியாதா? நீ இந்த ஊர் தானே? இங்க எதையும் ஒளிச்சு வைக்கிறது இல்ல. லோடு வரும்போது எல்லாருக்கும் தெரியும். உனக்கு சந்தேகமா இருந்துச்சுன்னா செக்யூரிட்டிட்ட கேளு. ரோடா? சே, போய் கேளு. போய் கேட்குறேன். இதான் கவர்மெண்ட் ஆபீஸா? இதுக்கே ஒரு செக்யூரிட்டி போடணும் போல இருக்கே. மேடம், புரிஞ்சது. அவர் சொன்னது காதுல விழலையா? தகுதியானவங்க அவங்க சொந்த ஆதார் கார்டை கொண்டு வந்தா லோடு வரும்போது நாங்க தந்துருவோம். இப்ப டோட்டலா புரிஞ்சிடுச்சு. அட, ஏன் மாஸ்டர்? மாஸ்டர் ஐயா, நிறுத்துங்க 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 சார், நிறுத்துங்க. போய்கிட்டே இருக்காதீங்க. நிறுத்துங்க நிறுத்துங்க சார். கடன் வாங்க இல்ல சார், ஒரு டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். சைக்கிளுக்கு பிரேக் இல்லைன்னு தான் குறுக்கு வழியில வந்திருக்கிறேன். நீ குறுக்கால வந்து சந்தேகம் கேட்குறியா? எப்படியோ இவ்வளவு வளர்ந்ததுக்கு அப்புறம் எந்த சந்தேகம்னாலும் என்கிட்ட வந்து கேட்குற பாத்தியா? அதுதான்டா குரு பக்தி. ஆமா, என்னடா உன் சந்தேகம்? என்னன்னு சொல்லி தொலை சார். இந்த டெபாசிட்னு சொல்றாங்களே அப்படின்னா என்ன சார்? அதாவது இந்த திராவகம் கர்நாடகா ஹுப்ளிலையும் சென்னை செங்கல்பட்டு பக்கத்துல இருக்கிற இடத்துலயும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். இதனுடைய வெப்பநிலை 90 டிகிரி சென்டிகிரேட்னு நான் உனக்கு முன்னாலேயே கத்து கொடுத்துருக்கனே. எப்ப? அப்படி இது தண்ணியோட கலந்து ஒரு பிரத்யேகமான லிக்விடா மாறும். அதே மாதிரி பார்த்தேன்னா நான் முன்னால சொல்லி கொடுத்த விஷயத்த நீ நல்லா கவனிச்சேன்னா நான் என்ன சொன்னங்கிறதுக்கு உனக்கு அர்த்தம் புரியும். புரியலன்னா மறுபடியும் நீ திரும்ப வந்து கேளு, எத்தனை தடவை வேணாலும். சந்தேகம் இல்லையே மாஸ்டர்? நீங்க எடுக்கிற முடிவு எனக்கு சாதகமா இருக்கு. போகாதீங்க போகாதீங்க. பரவாயில்ல. 4 பேர் எங்க ஒளிஞ்சிருந்தீங்க? எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். எல்லாரும் பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறீங்கல்ல. இப்பவும் உங்களுக்கு சின்ன பசங்க நினைப்பா? அது வந்து நாங்க ஒன்றும் சொல்ல வேண்டாம். அரசாங்க வேலை கிடைக்கலன்னா சொந்தமாக ஏதாவது வேலை பார்க்கலாம்ல. எந்த வேலை செஞ்சாலும் அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அரசாங்க வேலையே கிடைக்கும்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க. இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் என்னவா? ஏதாவது ஒரு வேலையை செய்யுங்க. சும்மா நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு அப்பா அம்மாவுக்கு பாரமாக இருக்கக்கூடாது. ஆம்பளை பிள்ளைங்கல்ல, என்ன நான் சொல்கிறது? இப்போ பொம்பளை பிள்ளைங்களும் வேலைக்கு போகிறாங்க ஐயா. நீ அதையும் விட மாட்டியே சோம்பேறி. போதும்டா சிரிச்சது, வாயை மூடுங்க. நீங்கள் யாரும் தப்பாக நினைக்கலன்னா நான் ஒன்று சொல்கிறேன். என்னோட பேரில் கொஞ்சம் தரிசு நிலம் இருக்குது. அந்த நிலத்தில் நீங்கள் 4 பேரும் கொஞ்சம் உழைச்சிங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது லாபம் பார்க்கலாம். அரசாங்கமும் பேங்க்கும் தான் அதுக்கு உதவிட்டு இருக்காங்களே. என்ன, நான் சொன்னதை முயற்சி பண்ணுறீங்களா? எனக்கு 1 பைசா கொடுக்க வேண்டாம். எங்கள் படிப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை அது கிடைக்கும்போது கிடைக்கட்டும்.
நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இனிமே நீங்க 4 பேரும் ஒண்ணா இருக்கும்போது நான் சொன்னதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சரி. பட்டுமா? ம். அப்ப நான் வர்றேன். அட ஏதாவது ஒன்று சொல்லு. மந்திரிச்சு விட்ட மாதிரி இருக்க. சரி, அப்படியே ஆகட்டுங்க. இப்போவாவது வாயை திறந்து. நன்றி இல்லாதவன். இவனுக்கெல்லாம் கடவுள் தான் தண்டனை கொடுக்கணும். இத யார்கிட்ட போய் நான் சொல்லுவேன்? சின்னப்பன் பழைய மாதிரி எல்லாம் இல்லைங்க. பாலுக்கு நிறைய காசு கொடுக்க வேண்டியது இருக்கு. இனிமே காசு கொடுத்தாதான் பால் தருவானா. ஐயா, பொழைக்க வழியே தெரியல. ஆஹா, அவ்வளவு கஷ்டப்படுறியா நீ? ஆமா, இந்த பசுமாடு வியாபாரம் எல்லாம் கடனோட வாங்கி ஒரு பசுமாடு வாங்கினேன், அதுவும் செத்து போச்சுய்யா. ஐயோ பாவம். காசா கொடுக்கறதுக்கு இப்ப என் கையில எதுவும் இல்லையே. இப்ப என்ன பண்றது? வேணா ஒண்ணு பண்ணலாம்ப்பா. அந்த தொழுவத்துல கட்டியிருக்கிற பசு இருக்கு, என்னோட காமதேனும், அதை வேணா நீ வச்சுக்கப்பா. அதனால நீ ரொம்ப செழிப்பா இருப்ப. போதுமா? இருந்தாலும் அட மாட்ட அவுத்துக்கையா, ஏன் தாமதிக்கிற? ரொம்ப நன்றியா. என்னங்க? இனி என்கிட்ட இதுக்கு மேல ஒண்ணுமே இல்ல. இங்க பாருங்க, இனி அதுதான் நமக்கு மிச்சம் இருக்கு. அவனோட நிலைமை நம்மளை விட மோசம். பாவம். அதனாலதான் நான் அதுல என்ன தப்பு இருக்கு? பரவாயில்ல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. பரவாயில்ல, விடு. ஈஸ்வரா, ஐயோ எனக்கு கோச்சமா இருக்கு. எனக்கும் தான். நான் அன்னைக்கு போட்டு விட்ட கியூடெக்ஸ் இன்னமும் அப்படியே இருக்கு, பாத்தியா? உன் காலை இப்ப பார்த்தா ஐஸ்வர்யா ராய் கால் மாதிரியே இருக்கு. உண்மையாதான் சொல்றேன். ஏன் வரா? ஐயோ, நான் உள்ள போறேன்ப்பா. தூங்குறவனை கூட எழுப்பிடலாம், ஆனா தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்பவே முடியாது. அடடே வாங்க, பெரிய ஐயா விட்டு கணக்க பிள்ளைய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே. அப்படி உக்காருங்க. என்ன நண்டி கட்ட நாய, உன் தண்ணி பாலுக்கு ஐயா கிட்ட கணக்கு காட்டி காசு கேட்டிருக்கிய. புண்ணாக்கும் தவிடும் கடையில கடன் தர மாட்டேன்னா அதனாலதான். அதான் அந்த கடனை கொடுக்கதான் நான் வந்திருக்கேன். அப்படின்னா ரொம்ப நாள் கணக்கு. நான் எதையும் அதுல கணக்கு பார்க்கல. ஐயா என்ன கொடுக்குறீங்களோ அதை வாங்கிக்கிறேன். முதல்ல கடனை வாங்கிக்க. போதும், திருப்தியா கொடுத்துட்டீங்க. குப்புன்னு இருக்கு. டேய் நண்டி கட்டவன, நீ இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு எங்க ஐயா தாண்ட காரணம். கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் இல்லாம அந்த மனுஷங்கிட்ட காசை கூடுன்னு கரார கட்டிருக்கேடா நாய. நீ ஒரு துரோகிடா, உருப்படவே மாட்ட. பிச்சைக்கார மாதிரி அந்த வீட்டு வாசல் நின்று அழுதப்போ அந்த மனுஷன் தான் வீட்டுல இருந்த பசுமாட்டையே உனக்கு கொடுத்தாரா. உனக்கு உனக்கு நல்ல சாவே வராதுடா நன்றி கட்டவன. மூஞ்ச பாரு. ஆமா, இங்க என்ன பட்டாசு வெடிக்கிற சத்தம்? தீபாவளி வந்துருச்சு. ஓ அப்படியா? தீபாவளியா? மார்கழியில தீபாவளியா? மார்கழியில தீபாவளி வராதோ? இங்க பாருங்க, என்ன அப்படியெல்லாம் சொல்லி ஓட்டாதீங்க. ஒன்ன ஓட்டக்கூடிய சைஸ்லயா இருக்க. ஐயோ, எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்ல. இங்க பாருங்க, ஒரு விஷயத்த சொல்லிடுறேன், என் வாயை சும்மா கிளறாதீங்க. பை தி வே, நான் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ண போறதில்ல. நான் ஜே.கே. குலோத்துங்கன். என்னுடைய எழுத்து பேரு நாவலிஸ்ட், ரைட்டர் அண்ட் எடிட்டர். பாய்ஸ், உங்களை பத்தி நினைக்கும் போது பரிதாபமா இருக்கு, சங்கடமா இருக்கு, சங்கூஜமா இருக்கு. கொஞ்சம் திரும்பி பார்க்கும்போது, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் இளைஞனா இருந்த போது வெறும் 10 ரூபாய் 25 பைசாவை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு இந்த ஜோல்னா பையன் எடுத்துக்கிட்டு
நான் காதல் கட்டுரை எழுதுற நகரத்துக்கு சென்றேன். கமான் ஃபாலோ பண்ணுங்கப்பா. நீங்க நினைச்சீங்கன்னா எங்களுக்கு ஏதாவது வேலை கிடைக்கும். கண்டிப்பா அதை பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. உட்காருப்பா, நீ உட்காருப்பா. எழுதுறதுக்கு உண்டான அவனுடைய திறமைய அனைவரும் பாராட்டக்கூடியவன் திறமை. இந்த காதல் கட்டுரைகளுக்கு எழுதக்கூடிய யார் அதை கண்டுபிடிக்கல? கிழிஞ்சு போன பேப்பர்ல அவன் எழுதுனா, கை தீர்ற வரைக்கும் எழுதுனா, கை வலிக்கிற வரைக்கும் எழுதுனா, தெரியுற பாஷையில எல்லாத்துலயும் எழுதுனா. எழுதி 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 கடைசி அவனுக்கு அந்த நேரம் வந்தது. தேவதூதன் மாதிரி ஒருத்த வந்தான். அங்க அவன் எடிட்டர் ஆனா, சீஃப் எடிட்டர் ஆனா, அக்கௌண்டன்ட் ஆனா. இது எந்த கதைன்னு? இல்ல இது எங்க கேட்ட மாதிரி இருக்கு. எங்கேயும் கேட்டிருக்க மாட்டேன். இது என்னுடைய கதை. நல்ல கதை. இந்த கதையை கேட்டா அம்புலி மாமா புத்தகத்துல படிச்ச மாதிரி இருக்கே சார். சும்மாறா. ஆமா சார், இப்ப என்ன சொன்னீங்க? எதையும் செய்யக்கூடிய உங்க மன பக்குவத்தை பார்த்து நான் பூரிப்படைகிறேன். நைஸ் நைஸ், வெரி நைஸ். நீங்க இப்ப செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான். கொஞ்சம் ஃபண்ட் எப்படியாவது ரேஸ் பண்ணணும். ஆஃப்டர் ஆல் ஒரு 2 lakhs rupees, 2 லட்சம் ரூபா. அது போதும், அது போதும். அப்புறம் நான் இந்த மீடியாவில் ரொம்ப தெரிஞ்சவன்றதுனால சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ண வேண்டியது வரும். ஆளை தெரிஞ்சவனுக்கு அழிக்கவும் தெரியும்னு சொல்லுவாங்கல்ல, அதேதான். கேன் யூ ஃபாலோ மீ? நீங்க இந்த ஃபீல்டுக்கு புதுசுன்றதுனால சொல்றேன். நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் தீப்பொட்டி கம்பெனிலாம் இல்ல. உதாரணத்துக்கு நாம இப்போ ஒரு வார இதழ் தயாரிக்கணும்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்து பெரிய பத்திரிக்கை கொண்டு வந்துருவோம். இது மூலமா நிறைய குடும்பங்கள் வாழும். அது மட்டும் இல்லாம உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் மிகப்பெரிய இடத்துக்கு போயிடும். யூ காட் இட்? காட் இட்? சார், எங்களுக்கு இத பத்தி எதுவும் தெரியாது. அதான் நான் இருக்கேன்ல. அது சரி, பணம் கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமா? நாம என்ன கத்திரிக்காய் வியாபாரமா பண்ண போறோம்னு நினைச்ச? பத்திரிக்கை தொடங்க போறோம்யா. காசு போட்டாதானே காசு வரும். புரிஞ்சுதா? யூ காட் இட்? இதுக்கு மேல இவன் என்கிட்ட பேசக்கூடாது. இல்ல இல்ல இல்ல, என்ன விடுங்க, நான் வேற ஆள பாத்துக்கிறேன். ஒரு கட்டு பீடி கொடுங்க. காசு கணக்குல எழுதி. அது சரி, உங்க கதை தெரிஞ்சது தானே. நாளைக்கு கொடுப்பேன்ல. சரி சரி. 70, ஒரு 60, 130, 20, 150, 90. என்ன ஊரெல்லாம் சுத்தியாச்சா? 32. அவங்க போயிட்டாங்க. பாப்பா, உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லதான் இங்க வந்தேன். நீ என்ன விஷயம் சொல்ல வர போற? சும்மா ஊரை சுற்றி வந்துட்டு இருக்கிறத விட என்னைக்காவது எனக்கு உதவி செய்யணும்னு கொஞ்சமாவது என்ன வருதா உனக்கு? நான் உங்களுக்கு உதவி பண்ண வரேன்னு தானே சொன்னேன். நீங்க தான் என்ன வேண்டான்னு சொல்லிட்டீங்க. இவ்வளவு உன்னை படிக்க வச்சுட்டு கடையில் உட்கார வச்சு வேலை வாங்கிறது. சரி, வந்த விஷயம் என்னன்னு சொல்லு முதல்ல. குலத்துங்கன் ஒரு பிசினஸ பத்தி சொல்லியிருக்காரு. ஒரு வார பத்திரிக்கை ஆரம்பிக்கலான்னு. நல்ல லாபம் உள்ள பிசினஸ் தான். ஆனா எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா. நீ சொன்ன மாதிரி பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா ஏகப்பட்ட பணம் தேவைப்படுமே. இங்க பாருலா சார், நீ நினைக்கிற மாதிரி இது விளையாட்டு காரியம் இல்லை. எல்லாரும் பணத்தை ரெடி பண்ணும்போது நான் மட்டும். உனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, பணத்துக்கு பணம் தானடா வேணும். என் கையில் பணம் இல்லாதது தெரிஞ்சும் என்கிட்ட கேட்குறியே. எனக்கு தெரியும் வாப்பா. நான் ஒரு விஷயத்த சொன்னா வாப்பாக்கு என் மேல கோபம் வராத. இல்லை, என்னன்னு சொல்லு. வாப்பா, நீங்க 1 லட்ச ரூபா சீட்ல சேர்ந்துருக்கீங்கல்ல, அதை நீங்க கொடுத்தாலே. சீட்டு இப்போ தாண்டா ஆரம்பிச்சிருக்கு. இப்போவே சீட்டை எடுத்தா பணம் கம்மியாக தான் கிடைக்கும். அதோட உன் தங்கச்சி கல்யாணத்துக்காகத்தான் அந்த சீட்டே போட்டிருக்கேன். அந்த பணத்தை நீ கேட்குறியே, நான் என்னடா பண்ண முடியும் சொல்லு. சரி வேண்டாம் வாப்பா, நான் அவங்க கிட்ட சொல்லிடுறேன். அதை தவிர வேற வழி இல்லை. நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா. நீ வருத்தப்படுறத என்னால் பார்க்க முடியலப்பா. அண்ணே, ஒரு விகடன் புக்கு கொடுங்க. சீட்டை எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். பாப்பா,
அப்பாவுக்கு இன்னும் எத்தனை காலமோ குடும்பத்தை அப்புறம் நீ தானடா பார்க்கணும். என் பையனுக்கு நல்லது நடக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? அல்லா, என் பையனை நீ தான்ப்பா காப்பாற்றணும். அவனுக்கு ஒரு நல்ல வழியை காட்டு. நம்பிக்கையோட இருக்க. 2017 மே மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் தாலுகா போரூர் கிராமம் கிருஷ்ணா நகரில் உள்ள 4வது தெருவில் இருக்கும் 91ஆம் நம்பர் வீட்டில் மனோகரின் மகன் கோவிந்தன் தன் தந்தையிடமிருந்து பூர்வீக சொத்தான 10 சென்ட் காலி இடத்தை உதவி செய்யும் எண்ணத்தால் கோவிந்தனுக்கு சேர வேண்டிய 2 லட்சம் ரூபாய் கொடுக்கப்படுகிறது. மேலும் இதன் பிறகு இந்த சொத்தில் இவரால் எந்த உரிமையும் கொள்ள இயலாது. அப்பா அம்மா என்று எப்போதும் சொந்தம் கொண்டாடி கொண்டு அவர்களை எப்போதும் நான் தொந்தரவு கொடுக்க மாட்டேன் என்பதை உறுதியாக கூறுகிறேன். இப்படிக்கு மனோகரன் பிள்ளை மகன் கோவிந்தன். கையெழுத்து போடுற மகனே. அப்பா, இதுல 3 திருத்தங்கள் இருக்கு. இதுல உனக்கு சம்பந்தம் இல்லைன்னும் அம்மாவுக்கும் உனக்கு எந்த பந்தமும் இல்லைன்னும் பணத்தை திரும்ப தரணும்னு சொல்றதுல இந்த பணத்தை அப்படியே என் அலமாரியில கொண்டு வச்சேன்னா நீ சொல்ற மாதிரிலாம் நான் செய்யறேன். கையெழுத்து போடுறா மகனே. இந்தா. இந்தா இதுலயும் போடு. இது என்ன வேலை பேப்பரு? அது நான் இப்போ கொடுக்குற 2 லட்ச ரூபா பணத்துக்கு வட்டி பணமான 2000 ரூபாயை மாதம் மாதம் நீ கொடுக்கறதுக்கான அக்ரிமெண்ட் பேப்பர் தான் இந்த வெள்ளை பேப்பர். கையெழுத்து போடுற மகனே. அப்பா, நீ தான்ப்பா சரியானப்பா. இந்தா. நான் ஒரு விஷயம் மறந்து போயிட்டேன். வெளியில குழாயில 3 ஜட்டி காய போட்டிருந்தேன், எடுத்துட்டு போலாம். வேண்டாம், அது அங்கேயே இருக்கட்டும். அது இல்லாம வாழ்க்கை நடத்துறது எப்படின்னு பழகிக்க. போயிட்டு வரட்டுமா? போடா. போறேன். ஆமா, நீ சமையல் கட்டு கதவு மட்டும் திறந்து வைமா. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? அதுக்கு உதைக்க தான் தெரியும். அவனுக்கு எந்த அளவுக்கு திறமை இருக்குங்கிறது இப்ப நமக்கு தெரிஞ்சிடும். இறங்க 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 முடியாது. இறங்க, சீக்கிரம் இறங்க. இறங்குமா சீக்கிரம். ஏன் இவ்வளவு லேட்டு? ட்ரெயின் லேட். டிரைவர் போலாம். ரைட். அப்பா ரொம்ப வருத்தத்தோட இருப்பாரு. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நாங்க பட்டணத்துக்கு வரதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 4 பேருமா? ஆமா, ஆனா கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அப்புறம் அவங்க 3 பேருமே பணத்தை கிட்டத்தட்ட ரெடி பண்ணிட்டாங்க. அப்போ நீ என்ன செய்வ? பணம் யாருக்கிட்டையாவது கடனா கேட்கறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா யார் தருவாங்க? எல்லாம் சரியாயிடும். எங்கத்த கிடைச்சதான் நடக்கும். நான் போலன்னா அப்புறம் அவங்களும் போக மாட்டாங்க. அப்புறம் பழையபடி நாங்க கிராமத்திலேயே சுத்திக்கிட்டு இருக்க வேண்டியதான். இதுல கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. கண்டிப்பா எல்லாம் நல்லபடியா நடக்கும். பார்க்கலாம். நாராயணா 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 நாராயணா. ஹரி, வந்துட்டியாப்பா? நீ வருத்தப்படாதப்பா. கடவுள் நமக்காக ஏதாவது ஒரு வழி காட்டாம இருக்க மாட்டாரு. என்ன வீடு வெறிச்சோடி கிடக்கு? என்னடா ஹரி, என்னாச்சே? என்னமாச்சு உனக்கு? இல்லடா, எது செய்யறதா இருந்தாலும் நாம 4 பேர் ஒன்னா செய்யணும்னு ஆசைப்பட்டோம். ஆனா எல்லாம் கூடி வரப்போ நீ என்ன எப்படி சொல்ற? இத பாருங்கப்பா, பணம் எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல. இவ்வளோ பெரிய தொகையா இருக்கு, யாரு எங்களுக்கு தருவாங்க? உங்களுக்கு தான் தெரியும்லம்மா, தங்கச்சி கல்யாணத்துக்காக எங்க அப்பா சேர்த்து வச்ச பணத்தை எனக்காக கொடுத்துட்டாரு. ஸ்டாம்ப் பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டு தான் எங்க அப்பா எனக்கு பணத்தையே எடுத்து கொடுத்தாரு. இனி நான் ரோட்ல தான் படுத்து கிடக்கணும்.
நீங்க எல்லாரும் துணையா இருப்பீங்கன்னு நினைச்சுதான் நான் அதுல கையெழுத்தே போட்டேன். வேற வழியே இல்லையாடா ஹரி? நம்ம குலோத்துங்கன் சாருக்கு என்னடா சொல்றது? குழந்தை, குழந்தை, குழந்தை. அப்பா, அப்பா, என்னதெல்லாம்? அது 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 வந்து நம்ம ஹரிக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பணம் கொடுத்து என்னால் உதவி பண்ண முடியாது. அதனால தான் நான் வந்து இப்ப இருக்கிறது அது மட்டும்தான். அதையும் நீங்க அதை வேண்டான்னு தடுக்கிறதுக்கு தான் நீங்கள் 2 பேரும் இங்கே நிற்கிறீங்களா? அவனுக்காக இது வரைக்கும் என்னால் ஒன்றும் பண்ண முடியல. ஐயாவோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி தானே நாங்க நடந்துக்கிறோம். சரி சரி வா. ஹரி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, எந்திரிப்பா. இப்படி படுத்து தூங்குனா எப்படிப்பா? எந்திரிச்சு வந்து ஏதாவது சாப்பிடுப்பா. ஏன்பா இப்படி வருத்தப்பட்டுட்டு இருந்தா எப்படி? எனக்கு நீ மட்டும் தானடா இருக்க. ஆமா, அது இல்ல, என்னுடைய நேரம் இப்படி. இங்க பாருப்பா, எல்லாம் சரியாயிடும். அப்படி பிடிங்கப்பா. ஒரு கை பிடிங்க. வணக்கம் ஐயா. எனக்கு இது பெருசா ஒன்றும் உதவ போறது இல்ல. எல்லாம் உங்களுக்கு ஒத்தாசை செய்யலான்ட்டு தான். இது ஒன்றும் பெரிய லாபம் கிடையாது. எல்லாம் ஐயாக்காக தான். ஐயா, நீங்க அதை எண்ணி பார்க்கணும். உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. சரி, நான் எடுத்துட்டு போகலாம்ல. அதை இன்னும் என்கிட்ட எதுக்கு கேட்டுக்கிட்டு? அது உங்க சொந்தமாயிருச்சே. எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு. அப்ப நான் கொஞ்சம். சரி, போயிட்டு வாங்க. இங்க பாரு, நீ வண்டியோட வந்துரு.
ஐயா, பரவாயில்ல விடியா, இருக்கட்டும். ஐயா, ஹரி தம்பி வந்திருக்காரு. ம், தம்பி வாப்பா. ரொம்ப வருத்தமாயிருச்சு இல்லையா? இதெல்லாம் எனக்கு கொடுத்து வைக்கலன்னு நினைச்சுக்கிறேன். அட என்னய்யா, அப்படியெல்லாம் நினைக்க கூடாது. முதல்ல இப்படி கையை காட்டு. ஐயா, உங்க கஷ்டத்துக்கு இடையில ஓ, அதெல்லாம் அப்படியே இருக்கும். ஐயா, அட என்னய்யா இது, எந்திரி. இதுக்கு போய் அழுதுகிட்டு ஒரு வேலையை தொடங்குறதுக்கு முன்னாடி இப்படியா தன்னம்பிக்கை இல்லாம இருக்கிறது? ஆ? சரி, என்னைக்கு கிளம்புறீங்க? நாளைக்கு. ஆ, சாயங்கால நேரம் ஆயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமா இருட்டுது. சரி, நான் அப்போ ஆ. அப்புறம் ஹரி, எந்த வேலையை தொடங்குறதா இருந்தாலும் கொஞ்சம் கூட தயங்காம தைரியமா செய்யணும். தெய்வ பக்தியோட நல்லா உழைச்சு முன்னேறணும். அதுதான், அது மட்டும்தான் நான் உனக்கு சொல்லக்கூடிய அறிவுரை. கொஞ்சம் சீக்கிரமா செய்யுங்கண்ணா. எவ்வளவு நேரமா கட்டிக்கிட்டு இருக்கீங்க? இந்த வெயிலும் அடிச்சு தொலைய மாட்டேங்குது. ச்சே. நீ இப்படி பண்ணேன்னா வேலைக்கு ஆகாது. என்ன கட்டிட்டியா? இதோ கட்டியாச்சு. என்ன கனவு கணக்குது இது? ஓ, ஆ, நீ வருவேன்னு எனக்கு தெரியுயா. நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஐயா, நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணணும். அது உனக்கு நிறைய இருக்கு. நீ நல்லா இருப்ப. அடடா, நீங்க எல்லாரும் கிளம்புறீங்களா? நாங்க ஐயா, கொஞ்சம் வணக்கம். லேட் ஆயிடுச்சு. எங்கடா போய் தொலைஞ்சிங்க? ரெடி ஆயிட்டு வர வேண்டாமா? அப்போ நாங்க கிளம்பட்டுங்களா? நல்லபடியா போயிட்டு வாங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா. நல்லா இருப்பா. கார்த்திகா, போயிட்டு வரோம். சரி. சரி சரி, வா வா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். வெங்காயம் மற்றவங்கள எங்க போனாங்க? பஸ் கிடைக்கல, திடீர்னு ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சிட்டாங்க. வெங்காயம் வெங்காயம் மாசம் மாசம் நின்றுட்டு இருக்காம போய் கூட்டிட்டு வாடா. ஓகே சார், இப்பவே கிளம்புறேன். என்ன ஆளு மெலிஞ்சிட்ட? ஏய், நீ இன்னும் போகல? இதோ போறேன். அட என்னம்மா, நீ அடையாளம் தெரியாம இழைச்சிட்ட. என்ன கவலையா? இதுதான் நான் சொன்ன பிரஸ். எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும், நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு. இது வரைக்கும் யூஸ் பண்ணவே இல்லை. அப்ப வேலை செய்யாத? ஒர்க் பண்ணோம், அதெல்லாம் என்ன சந்தேகம்? நல்லா சூப்பரா வேலை செய்யும். இதுல சராசரி எத்தனை பேப்பர் அடிக்கலாம்? அது நீங்க எத்தனை பேப்பர் உள்ள போறீங்களோ அத்தனை பேப்பர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்துகிட்டே இருக்கும். அப்படியே வந்துகிட்டே இருக்கும். இந்த காமதேனு பசு பால் கொடுத்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி. அதுக்கு பசு வளர்த்தா போதுமே. உனக்கெல்லாம் அதுதான் லாய்க்கி. அதெல்லாம் விடுங்க குலோத்துங்க சார். என்ன சொன்ன? அமௌண்ட் எவ்வளவு சார்? அமௌண்டா? அமௌண்ட் நான் சொல்றேன். நீங்கன்றதுனால அதிகமா சொல்லவும் மாட்டேன், எனக்கு லாபமும் வேண்டாம்.
ஒரு 25 லட்சம் கொடுத்தா போதும். 25 லட்சமா? இதுக்கு போய் இப்படி வாய பொளந்தா எப்படி? வேணும்னா கொஞ்சம் குறைச்சிக்கலாமே. குறைக்கிறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல ஆபீஸ்ல பேசலாம். ஆமா, அது நம்ம ஆபீஸ்ல பார்க்கலாம். அதான் நமக்கு சரியா இருக்கும். வா. போலாம். அது இது நல்ல பிரஸ் தான். இங்க வாய. உனக்கு வேணும்னா கொஞ்சம் கமிஷன் சேர்த்து தரனே. என்ன பார்த்தா கேனப்பைய மாதிரி தெரியுதா? வாயா. காரியத்தை கெடுத்துட்டானுங்களே. எது எப்படியோ குலோத்துங்க சார் பேச்சை கேட்டு நம்ம எல்லாத்தையும் பண்ணிட்டோம். அது வெற்றியா தோல்வியான்னு இது வரைக்கும் தெரியல. கணுகளா, எனக்கு அனுபவம் இருக்கிறதுனால தாப்பா சொல்றேன். புரிஞ்சுதா? சாமி நம்மளை காப்பாத்தோம் சார். ஐயப்பா, நான் அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டேன். இந்த பெண் இங்க பாருடா, நாம என்ன பண்ணாலும் நல்லா விசாரிச்சு நாம ஒன்னா தான் டிஸ்கஸ் பண்ணணும். எல்லாம் நல்லது நடக்கும்னு நினைச்சு கையெழுத்து போடலாம். என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும். பத்திரம், வண்டி, அதே மாதிரி தான் ரியல் எஸ்டேட்டும். இந்த இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அட, எதுக்குப்பா பயப்படுற? டேய், நீ எதுக்கும் பயப்படாத. நல்லா வந்தா நம்ம 4 பேர் ஒண்ணா வாழ்வோம். இல்லனா நம்ம ஒண்ணா இல்ல சென்டிமெண்ட்ஸ்ல வேண்டாம். இனி டயலாக்லாம் பேச வேணாம். வேலையில கவனமா இருப்போம். Cheers. Come on, come on, come on. Cheers. அச்சச்சோ, இதுல என்ன மிளகா வரைச்சு வச்சிருக்காங்க? இத பாத்தியாயா? கடலூர் கூடங்குளத்திலிருந்து ஏஜென்ட்டுங்க அனுப்புன ரிப்போர்ட்டு. அங்க இருக்கிற பொம்பளைங்களுக்கு இனிப்பு போதுமா? இத படிச்சுக்கிட்டு எல்லாரும் மயங்கி கிடக்குறாளுங்களா? வெங்காயம் சார், நம்ம இந்த பத்திரிகையை நல்லா தான் நடத்துறோம். ஆனா அவங்க எடிட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப திறமைசாலி. உனக்கு வெக்கமா இல்லையா இப்படி பதில் சொல்ல? இங்க ஒருத்தன் வந்து சேர்ந்திருக்கானே உதவாக்கிற பையன், அவன் என்ன வேலையை ஆரம்பிச்சிட்டானா? ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா அவ்வளோ திறமை ஒன்றும் கிடையாது. வெங்காயம் அந்தாலும் ஏதோ கோவத்துல இருக்கான். சாமுதிரி அப்ப நம்ம எதிராளி. ஒருவேளை அவனுக்காக எழுதாம போறானோ? நான் அவனே தின்னுட்டு போகட்டியா? சோத்துக்கு வழி இல்லாம நடு ரோட்ல சுத்திக்கிட்டு இருந்தவனை கொண்டு வந்து கதை எழுத உட்கார வச்ச பாரு. என்ன சொல்லணும்? இப்ப எனக்கு ஒண்ணும் தெரியாது. யோ, கிளுகிளு பூட்டுற கதை எழுதுற மாதிரி எவனாவது இருந்தா பார்த்து தொலையா. இருக்காங்க, சன்னி சிங்கேரி இருக்காங்க. அப்புறம் எதுக்கு அவனை அங்க உட்கார வச்சிருக்கிற? மேல வர சொல்லு. சன்னி வரல, சிங்கேரின்னு சொன்னது அவங்க வீட்டு பேரு. வெங்காயம் 50 லட்சத்தை முதலீடா போட்டு பத்திரிக்கை ஆபீஸ் நடத்துற நான் என்ன கூமட்டேனா? நீ எழுதுற உதவாக்குற விஷயத்தை அச்சடிக்கிறதுக்கு இல்ல. யோ, ஏதாவது கெழுகெழுப்பான விஷயங்களை எழுதி ஊர்ல இருக்கிற இளவட்ட பசங்களை உசுப்பேத்தியா? என்ன வாயை பொளந்துட்டு இங்க பாத்துக்கிட்டு இருக்க? வேலையை பாரு. சரிங்க சார். வாங்க வாங்க. சீக்கிரம் ஐயா, வாங்க 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 சார். வாங்க சார். வெல்கம் சார். வாங்க 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 வாங்க. போடுங்க போடுங்க. ஆனா இந்த பக்கம் வா. அந்த பூச்சில கொடுப்பா. எப்படி போற? எல்லாம் கை தட்டுங்க. வெல்கம். வாங்க வாங்க வாங்க. உள்ள வாங்க. ஏய், வழி விடு. உள்ள வாங்க வாங்க. இப்படி உட்காரு. வாங்க வாங்க. சார் சார், வாங்க எங்கடா வாங்க. உட்கார்றது? வாங்க 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 வாங்க. உட்காருங்க. உட்காருங்க. சரி சரி, சார் உட்காருங்க சார். நம்பி உட்காரலாமா? சார் கிட்ட போக்கே வாங்க. ஆட ஆரம்பிச்சிட்டீங்களா? என்னப்பா என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல, மாலையை கழட்டனே தான். ஒன்னாகலையே சார். டியர் ஃப்ரெண்ட்ஸ், சங்கர் சாரோட வருகையினால நம்மளுடைய பத்திரிகை ஆபீஸே புத்துணர்வு பெற்றிருக்கு. இனி நம்ம பத்திரிகையோட சர்க்குலேஷன் தினமும் அதிகரிச்சுக்கிட்டே போகும். நீ ஒரு புயலா மாறுவன்றதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. ஆமா, எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த நம்பிக்கை ஒரு பெரிய புயலா மாறி மக்கள் எல்லாரையும் வளைச்சு போட போகுது. சார நீங்க ரொம்ப புகழ்றீங்க, இதெல்லாம் அவருக்கு பிடிக்காது. இப்படி ஓவரா புகழ்ந்து என்ற சம்பளத்துல கை வச்சிடாதீங்க. நான் ஏற்கனவே பட்ட அனுபவத்துல சொல்றேன். சம்பள விஷயத்தை விடுங்க. என்ன சொல்றேன்? சம்பளம் இல்லாம உங்களை வேலை செய்ய சொல்லுவாங்களோ? என்ன முன்னாடி நடந்ததே பின்னாடி வரணுங்கிற அவசியம் இல்லையே. அந்த விஷயத்துல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். தைரியமா இருங்க. கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. என்னால எப்படி வர முடியும்? நீங்க தான் புதுசா வந்த எடிட்டர் சாரா? பேர் என்ன சொன்னீங்க? பேர் சொல்லலையே. சங்கர் சார். சங்கர் சார். அதையே இப்படி கத்தி சொல்றீங்க? அதான் பேரை சொல்லிட்டேன்ல, இடத்த காலி பண்ணுமா? இந்த ஐட்டம் யாரியா? எங்களுக்கு அக்கா மாதிரி இங்க வேலை பாக்குறாங்க.
அப்படின்னா ஏதாவது வண்டிக்கு கிளியா போயிருக்க வேண்டியதானே. ஆளையும் சைஸையும் பாருங்க. இவங்க கையில தொடப்பத்தை பார்த்ததும் பெரிய பெண் எழுத்தாளர்னு நினைச்சிட்டேன். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. ஆமா, நம்ம மேகசின்ல புதுசா ஏதாவது கொடுக்க முடியுமா? ஆ, நாம அண்ணன் கிட்ட கேட்டு பார்க்கலாமே. அட கடவுளே, என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. ஐயோ யோ பெருசு, நான் அதை சொல்லலையா. எல்லாரும் அக்கா கிட்ட கேளுங்க அப்படிங்கிற பக்கத்தை வெளியிடும் போது நம்ம அண்ணன் கிட்ட கேளுங்க அப்படிங்கிற பகுதியை வெளியிட்டா எப்படி இருக்கும்? சரி சரி சரி. ஆ, அப்போ வர்ற லெட்டர்ஸ்க்கு எல்லாத்துக்கு நானே பதில் எழுதி போறேனப்பா. அதெல்லாம் வேண்டாம், நான் இங்க சும்மா தானே இருக்கேன், அதுக்கு நான் பதில் எழுதி போட்டுறேன். பார்த்து பார்த்து போய் சேர்ந்துட போறாரு. தண்ணியை கொடுங்க. முடியலன்னா ஏன் அதெல்லாம் கஷ்டப்படுறீங்க? ஒண்ணு இல்ல, சின்னதா இருமல், அவ்வளவுதான். நீங்க அதுதான் கவலையே நல்லது. இல்லைங்க. சரி சரி, போய் ரெஸ்ட் எடுங்க, ரெஸ்ட் எடுங்க. போங்க. வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். வாங்க யோ முதல்ல நீ வெளியே வாயா. சார். யோ நீ போயா போ. சார், டேய் தள்ளி விடாதடா. நீங்க ஆபீஸ்க்குள்ள வாங்க. அக்கா வணக்கம்ங்க. வணக்கம். சிஸ்டர், யுவர் குட் நேம் ப்ளீஸ். ரேணுகா. அண்ணா. ம். வீடு எங்க இருக்குதுங்க? பக்கத்துல தான் வீடு, நம்ம ஸ்டாஃபா தான் இருக்காங்க. இங்க லேடி ஸ்டாஃப்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கிறாங்கல்ல? வாங்க சார், வாங்க வாங்க, உட்காருங்க. உட்காருங்க. நாற்காலியில உட்காரும்போது எச்சரிக்கையா இருக்க வேண்டாமா? என்னைக்கும் உஷாரா தான் இருப்பாரு, இன்னைக்கு என்னமோ கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்டாரு. யோ வழுக்க ம். காத குடியா. எடுத்துக்கங்க. கொஞ்சம் அமுக்கி வாசியா. அது எனக்கு நல்லாவே புரியுது. நீ சொல்லியா. இந்த நாட்டு மக்களோட நன்மையை மனசுல வச்சுக்கிட்டு அண்ணன் இந்த வேலையை ஆரம்பிக்க போறாரு. ஹாய் செல்லோ. அந்த புக்கை முதல்ல திருப்பி வை. யோ. தட்டுங்க தட்டுங்க, கண்டதுக்கெல்லாம் தட்டி தொலைங்க. பெஸ்ட் ஆஃப் லக். இங்குத்துன பேனா கொடுக்க மாட்டியா? வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள் சார். யோ நீயும் குடியா. கொடுத்துட்டா போச்சு. அப்பா வரீங்களா? உங்களுக்கு அப்புறம் அக்கா கொடுக்கலாம், வா. உட்காருங்க. வணக்கம்ப்பா. வணக்கம். இந்த கடலோட அலைய பார்த்துக்கிட்டே இருந்தா நேரம் போறதே தெரியல. அதுக்கு பதிலா அலைய என்னலாம். அதுக்கு நான் இப்போ முந்தி மாதிரி கிடையாதும்மா. ஆமா, நீ ஏதோ பேசணும்னு சொன்னியே, ஒரு விஷயம் கேட்டா முடியாதுன்னு சொல்லக்கூடாது. என்னது? இத உன் பத்திரிக்கையில பப்ளிஷ் பண்ண முடியுமா? அதுக்கு நீ என்ன ஆபீஸ்ல வந்து பார்க்கணும். ஓ அப்படியா? அப்படின்னா வேற நல்ல பத்திரிக்கை கொடுக்குறேன். அதெல்லாம் ஒரு விஷயம் இல்ல. சூப்பரா இருக்கு. அது புத்தி உள்ளவங்க எழுதுனா அப்படிதான் இருக்கும். ஓ அப்படியா? ஆ ஆ ஆத்மராகம் பாடியதென்ன கண்மணி உன் சப்த இத பாடினா சுரங்களுடன். நல்லா இருக்கும். நீ இத பாடி காட்ட. ஏய் நீ பாடு. அப்போ அந்த பிள்ளைக்கா பசங்க என்கிட்ட மோதலான்னு முடிவெடுத்துட்டானுங்களா? யோ ஜேம்ஸ், சார் சொன்னது சரிதான். அவங்களுக்கு யாரோ ஹெல்ப் பண்றாங்க. போதா குறைக்கு நம்ம மேல இருக்கிற கோபம் இருக்குல்ல. எனக்கு எவனோட ஒத்தாசையும் தேவையில்லை. அவனுங்களுக்கு நான் யாருன்னு காட்டுறையா. பல்லாவரத்துலேருந்து சிவராமன் கூப்பிட்டுருந்தார். சாமுந்திரியோட மந்திரத்துக்கு நல்ல டிமாண்ட் இருக்கு, சர்க்குலேஷனும் அதிகமாக இருக்கு. என்ன சர்க்குலேஷன் கூடனாலும் நான் அந்த வேலைக்கெல்லாம் மசிய மாட்டேயா. என்ன புரிஞ்சுதா? வாத்து வியாபாரம் அதுக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணிடுவானுல. ஏற்கனவே நம்ம நேரம் ரொம்ப மோசமா இருக்கு. அதனால தான் யோசிச்சு பாருங்க, இவ்வளோ நாள் நம்ம பிஸ்னஸ் நல்லா தானே போய்கிட்டு இருந்தது. யாராலையும் நம்மள மிஞ்ச முடிச்சுதா? தோப்பானுங்கடா, எங்கிட்ட தோப்பானுங்க. எனக்கு நேரம் சரியில்லைன்னா அவங்களுக்கும் தான் நேரம் சரியில்லாம இருக்கும். ஏய் வண்டியை நிறுத்து. ஏய் எடுங்கடா, எல்லாத்தையும் எடுத்து கீழே போடு. போடுங்க. எல்லாத்தையும் எடுத்து போடுங்க. இறங்கிடா. என்ன பண்றீங்க? கொளுத்துடா. கொளுத்து. ஏய் வாடா வாடா கொளுத்துடா. அடடா சீக்கிரம் அடடா.
எந்த விஷயத்துக்கும் பதிலுக்கு பதில் பண்ணா அது நிவர்த்தியாகாது. அது பத்திரிக்கை தர்மமும் கிடையாது. எடிட்டர் சார் சொல்றது சரிதான். இவங்க இப்படி மிரட்டினாங்கன்னா நம்மளால என்ன பண்ண முடியும்? என்ன சார் நீங்க பேசுறீங்க? இந்த தாராதாசங்கிற ஒரு வாத்து வியாபாரி இந்த பத்திரிக்கை சாம்ராஜ்யத்துல ஒரு முடிசூடா மன்ன. தாராதாசங்கிற பத்திரிக்கை நிறுவனரோட தனிப்பட்ட விஷயம் இல்ல. ஆமா, ஆ, அடுத்து பெரிய தலைவருங்க வருவாங்க. அவங்களுக்கு எதிர்த்து நாம எப்படி போட்டி போடணுங்கிறத பத்தி யோசிக்கணும். அது சாதாரண விஷயம்தான். கொஞ்சம் தூக்கி கொடுத்தா போதும். எதைய? கமிஷன் காசை. இந்த ஆள் சொல்றது கரெக்ட் தான். தூக்கி கொடுக்கணும் கமிஷனை. ஆனா சர்க்குலேஷனை அதிகப்படுத்தணும். ஆ. என்ன சொல்ற? எனக்கு 100% சம்மதம். அப்புறம் என்ன? அவ்வளவுதான். அப்ப இடுக்கிக்கும் முல்லை பெரியாருக்கும் நான் போறேன். நல்ல ஃபிகருங்க, அங்க பார்க்கலாம்ல. ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்கு. நீ சொல்லியே என்னது? நம்மளுடைய ஃப்ரீலான்ஸ் பத்திரிகையாளர் மனுவர்மா இருக்காரே, ஆ. நமக்காக வேலை செய்யறேன்னு எனக்கு வாக்கு கொடுத்திருக்காரு. ஃப்ரீயாவா? வெரி குட். எல்லாரும் உன்ன மாதிரியே நினைச்சுக்கிட்டியா என்ன? யோ, சம்பளம் கொடுக்கணும்யா. ஃப்ரீன்னு சொன்னா அதான் கேட்டேன். என்னுடைய அயராத உழைப்பையும் தியாகத்தையும் வச்சுதான் நான் இதை சாதிச்சிருக்கேன். அவர் பெரிய புள்ளியாச்சு. பின்ன கிடைச்சா நாம செஞ்ச புண்ணியம். கவலைப்பட வேணாம். அவரே என்ன கூப்பிட்டு இருந்தாரு. ஓ. உடனே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னாரு. படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அவர் என்னுடைய ஜூனியர் தெரியுமா? நீங்க சீனியரா இருந்தீங்களா? ஹரி, நான் இருக்க மாட்டேன். இனிமே இவன் இங்க இருந்தா நான் சரியா? சும்மா இருக்க மாட்டேன். டேய். நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அவரே வந்துட்டாரு. 100 ஆயுசு சார் உங்களுக்கு. இப்பதான் உங்களை பத்தி பேசிக்கிட்டு சார், இருந்தேன். வணக்கம். அப்புறம் சார், என்ன அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லையே உங்களுக்கு. அவசியம் இருக்கு. என்ன? ஆமாமா, நம்ம முதல்ல அறிமுகப்படுத்திக்க வேண்டியது அவசியம் இல்ல. நான் தான் ஜேகே குலத்துங்கன். ம். ஆமா, உங்க ஜூனியர்னு சொன்னீங்க. அது அபிஷியலா சொல்றது. ஓஹோ. சார் உட்காருங்க. ம். இல்ல, எனக்கும் சரியா பழக்கம் ஒண்ணும் கிடையாது. ஹலோ. அவருக்கு என்ன சரியா ஞாபகம் இருக்காது. முந்தி ஒரு கற்பழிப்பு கேஸ்ல மாட்டிக்கிட்டு கொஞ்சம் ஞாபகம் மறதி ஆயிடுச்சு. நான் வந்தது உங்க பத்திரிக்கையை பார்க்கறதுக்காக மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்காக ஏதாவது நல்லது செய்யணுங்கிற ஒரே குறிக்கோளுக்காகத்தான். முதல்ல எனக்கு கொஞ்சம் ஃப்ரீடம், அப்புறம் உங்க எல்லாரோட ஒத்துழைப்பும். எனக்கு அது மட்டும் போதும். ஓகே, தேங்க்யூ. ஐயா, நம்ம லட்சுமி ஆ, வந்திருக்காங்க ஐயா. ஆ. என்னடா வாயை பார்த்துக்கிட்டு வெளியே போடா. சரிங்கய்யா. பட்டி கேட்டா முட்டாய் கடையை பார்த்த மாதிரி பெருசா வந்துட்டான். சார், டைம் ஆயிடுச்சு. நான் வீட்டுக்கு போகணும். உன்னை சீக்கிரமா அனுப்பிச்சிடுறேன். என்ன கொஞ்சம் சந்தோஷப்படுத்தினா போதும். என்ன அந்த மாதிரி ஆள நினைக்காதீங்க. ஐயோ, அந்த விஷயத்துல நான் ரொம்ப வீக்கு. உனக்கு தெரியலன்னா நான் சொல்லி விடுங்க சார். தலையில ஐயா வர தலையில. இது யாருன்னு உங்கள யாருக்காவது தெரியுமா? தெரியும் சார். யாரு? என்னோட பொண்ணுதான் சார் இது. நீ போட்டோ எடுத்தது போதும் யா. கொஞ்சம் எடுத்துக்கிறேன் சார். ஓயா, தள்ளி நில்லையா. சார், இது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இதோ இவர் பொண்ணா. யோ, எப்படியா இது நடந்தது? சார், நானு சில விஷயம் கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி விஷயம் பண்றது அப்பன் தாத்தா மாமன் தானே. சார், நீங்க அதை பத்தி எப்படி சொல்லலாம்? நீ யாரியா? சார், நாங்கள் மக்கள் பத்திரிகையோட ரிப்போர்ட்டர் சார். ஓ, சார், இது தற்கொலையா இல்ல கொலையா சார்? என்னையா சந்தேகம்? கொலைதான்யா. உங்களுக்கு யார் மேலேயே சந்தேகம் இருக்கா? இருக்கு, உன் மேலதான். சார், நீங்க என்ன கலாய்க்கிறீங்களா?
நீ ஒண்ணு எனக்கு சொல்லி தர வேணாம். யோ, பாடி ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போ. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு பாத்துக்கலாம். போகும்போது இந்த ஆளையும் கூட ஏத்திட்டு போ. சார் நீங்க சார் வழிவடியா சார் சார் போலீஸ் புத்திய பாரு. இதெல்லாம் ஒரு போலீஸ். வணக்கம் சார். வணக்கம், வந்தனம், நமஸ்காரம், உட்காரியா. அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க உங்க லிமிட்டை தாண்டி போய்கிட்டே இருக்கீங்க. இது தொடர்ந்ததுன்னா என்னால எதுவும் பண்ண முடியாது. நீ இருக்கும்போது எனக்கு என்னைய கவலை. நான் கொடுத்த செக் பாஸ் ஆயிருச்சு. அதெல்லாம் எப்போவோ பாஸ் ஆயிடுச்சு. ஆனா இன்னும் கொஞ்சம் அதிகமா தேவைப்படுது. வெங்காயம் அன்னைக்கு தான் அந்த விஷயம் முடிஞ்சதுன்னு சொன்னேன். அது முடிஞ்சிடுச்சு சார். ஆனா அதோட இன்டீரியர் ஒர்க்குக்கு இன்னும் கொஞ்சம் பணம் தேவைப்படுது. வெங்காயம். ஐயோ கண்ணபிரான், இவருக்கு ஒரு 2 ரூபாய் சேர்த்தி போட்டு கொடு. வேணாடு வேணாடியா வேணாம். இந்தாங்க சார். சார் ரூமில் வந்து பணத்தை வாங்கிக்கோங்க சார். அப்போ நீ கிளம்பலாயா? தேங்க்யூ சார். ஹாய் மனு. தூங்கவே இல்லை போல இருக்கு. ஆமா, இவ்வளவு சிகரெட் பிடிச்சிருக்கீங்க. கடைசியில கம்மியா இழுத்தா போதும்ல. அட, ஏன் இந்த மாதிரி தேவையில்லாமலாம் பேசுறீங்க? அப்புறம் மனு, நேத்து ராத்திரி எனக்கு ஒரு ஃபோன் கால். பயமுறுத்துறாங்களா? ஆமா, ஒரு முரட்டுத்தனமான குரல். அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? அத சொல்றதுக்கு நீ யாரா? நான் ஏன்ட்ட. அதுக்கு அவன் சொல்றான், எப்படியும் நீ சாக போற, பேசுற மவனேன்னா. லாசர், நீ என் கூட வராத. ஏன்னா அது உன் உயிருக்கே ஆபத்துல முடிஞ்சிடும். என்னை பத்தி நீங்க என்ன நினைச்சீங்க? நான் என்ன கோழையா? அதுக்கு இல்ல, எனக்கு நீ யாருமே இல்ல லாசர். ஆனா உனக்கு எல்லாரும் இருக்காங்க. அப்படி இல்ல, இப்போ உங்களுக்காக நாங்க எல்லாருமே இருக்கோம். உன் கையில பேனா இருக்கு. உன்னுடைய கட்டுரைகள் 1000 போலீஸுக்கு சமமானது. நீதிக்காகவும் தர்மத்துக்காகவும் பத்திரிகையோட தர்மம் என்னன்னு தெரிஞ்சு நடக்கிற நமக்கு நம்மளோட நாட்டுல பெரிய ஆபத்து ஒண்ணு வந்துடாது. லாசர், லாசர். அடுத்தது நாம் என்ன எழுதலாம்? போன கதையில் ஆவி, அது வேண்டாம். இப்படி செய்யலாம். அதான், அமாவாசை இருட்டு, அர்த்த ராத்திரி 12 மணிக்கு தனியாக ஒரு பொண்ணு காட்டுக்குள்ளே போகிறா. அப்போ பலமாக காற்று வீசுது. அந்த நேரத்தில் மரத்துல இருந்து இலைகள்லாம் சரசர சரசரன்னு விழுகுது. அப்படி திரும்பி பார்த்தா ஒரு பெரிய சிரிப்பு சத்தம். எங்க இல்ல, என் பேனாவில் எங்க இல்ல, என் பேனாவில் எங்க இல்ல. சுத்த பயந்தாங்குள்ளி பசங்களா சார்? நீங்களா? அப்படி என்ன எழுதி கிழிக்கிறீங்கன்னு தெரியல. தலகால் புரியாத விளங்காத ஒரு எழுத்து. ஆட்டு தாடி பாரு. ஆமா, இவன் எப்ப பார்த்தாலும் இப்படி தூங்கிட்டே தான் இருப்பானா? சொல்லியா? நான்லாம் இவனை மாதிரி தூங்கவே மாட்டேன் சார். செய்யும் தொழிலே தெய்வம் சார். அதுதான் என் தாரக மந்திரம். காட்டு காட்டு. கொஞ்ச நாளாவே உன் எழுத்தெல்லாம் ஒன்றும் சரியில்லையே. என்னையா விஷயம்? அப்படி இல்லை சார், நான் எழுதுற கதைக்கு தகுந்த மாதிரி ஸ்பீடு கொஞ்சம் கூடி கூடி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், அவ்வளவுதான் சார். ஆமா, இப்ப எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்ல நீ எழுதிட்டு இருக்க அந்த கருமத்தை சொல்லியா? நான் உங்க கம்பெனிக்கு வந்து சேர்ந்த புதுசுல 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருந்தேன். காலப்போக்கில் அப்படியே குறைஞ்சு இப்ப 20ல வந்து நிக்கி. முதல்ல இந்த கழுதையை வேலையை விட்டு தூக்குனா தான் சரியா வரும்.
யார் தடுத்தாலும் என் பேனா எழுதுறத நிறுத்தவே நிறுத்தாது, எழுதிக்கிட்டே இருக்கும். கூட்டண்டா. மகனே, உங்களுக்கு பணத்தை நான் தர்றேன். ஆனா வேற எங்கேயாவது போய் கதை எழுதுறேன்னு எனக்கு தெரிஞ்சா கொடல உருவிடுவேன். சார் என்ன விடுங்க சார். ஸ்பீட் அதிகமாகணும். அதிகமாயிரும் சார். எத்தனை கிலோமீட்டர்? 100 100 + 100. அது வாசிங்க கேட்போம். அப்புறம் பெருசு, நீங்க சொல்ல வந்தது பேய் கதையை பத்தி தானே? கேளுங்க. ரோமா நகரத்துல ஒரு இருண்ட ராத்திரி. எல்இடி பல்போட வெளிச்சம் மட்டும்தான். நல்ல பெருத்த மழை. ரோடெல்லாம் பல்பு வெளிச்சத்துல மின்னுது அப்படியே. அப்போ அங்க அந்த தூரத்துல இருந்து வெளிச்சம் மட்டும் வந்தபடி ஒரு ஆட்டோ ரிக்ஷா ட்ருன்னு வருது. ஆமா, நீ சொல்ற எந்த ஊர்லயே ஒரே ஒரு ஆட்டோ ஓடுது? வீல் விடுறதுக்கு ஒரு கணக்கு வேணியா? சில ஊர்ல ஆட்டோ ரிக்ஷா கூட கிடைக்கிறது இல்லைங்க. அதானே, நீ ரொம்ப விவரமான ஆளு, அதை ஒத்துக்கிறேன். ஆமா, நீ எந்த ஆட்டோ ஓட்ட போன? ஆமா, டெய்லி ராத்திரி 12 மணிக்கு அந்த செக்யூரிட்டி இவங்களை ஆட்டோல ஏத்தி விடுறான்ல. அதானே பார்த்தேன். சரி, நான் ஒரு விஷயம் சொல்றேன், முதல்ல கதையை கேட்டுருங்க. நீங்க முதல்ல நல்ல கதையை சொல்லுங்க, யாரும் உங்களை டென்ஷன் ஆக்க மாட்டாங்க. அப்புறம் எனக்கு ஒரு சந்தேகம். கதை சொல்லும்போது முகத்துல எக்ஸ்பிரஷனை எதிர்பார்க்குறோம். இல்லைன்னா அது வந்து அங்க இருக்கும் இடம். கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. எனக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் சொல்லுங்க. வெளிச்சத்தை கிழிச்சுக்கிட்டு அந்த ஆட்டோ ரிக்ஷா ரோட்டை அப்படியே கீழ்ச்சிக்கிட்டு வருது. அது அப்படியே அங்கே திரும்பி ஒரு அபாயமான இடம். அந்த ரோட்டோட எண்டில் ஒரு பாழடைஞ்ச பங்களா. ஆட்டோவில் இருக்கிறவங்க அதுக்குள்ளே போகலான்னு நினைக்கிறப்ப கேட்டு தானா திறக்குது. ஆட்டோக்காரங்க அது முன்னால் போய் நிறுத்தினாங்க. அப்போ ராத்திரி 11 மணி ஆயிடுச்சு. இந்த பாருங்க. அட, இந்த ஆளு முதல்ல வெளியே அனுப்புங்க, கதையோட வேகத்தையே தடுக்கிறான். அவனுக்கு அந்த இடம் தான் சரி. அங்கே போய் உட்காருன்னு சொன்னேன். சொல்லு. கதையில் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. அந்த ஆட்டோவிலேருந்து ஒரு நிழல் உருவம் அந்த பங்களாவை உத்து பார்த்தது. அப்படியா? பேசாம இருங்க. அந்த நிழல் வந்து வாசல் கிட்ட போய் டொம்முன்னு 3 தடவை இடிச்சது. இப்ப 2 தானையா சொன்ன? டூம். இப்போ 3 ஆகி போச்சு. அப்ப சரியா, நீ சொல்லு. அப்போ எங்க இருந்தோ நானே வருவேன் எங்கும் அங்கும். நிறுத்து. ஏப்பா, இது ஏதோ சினிமா பாட்டு இல்ல? நானே வருவேன். நானே வரும். அந்த பாட்டு தானே பெருசு? எல்லா பேய் கதைக்கும் அப்படிதானே பாட்டு இருக்கு. அதை தவிர வேற என்ன இருக்கு? இது நமக்கு தேவைதானே. வேற யாராவது பாட்டு எழுதுனா எழுதட்டும், அதை பத்தி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அந்த நிழல் உருவம் கீழே இறங்கி உள்ள போச்சு. ஆரம்பிச்சிட்டாயா? அங்க ஒரே ஒரு ஆளா உடல் அப்படியே தரையில கடந்து அப்படியே ரொம்ப அழகான ஒரு பொம்பளை புள்ள அங்க பட்டு மெத்தையில சுகமா தூங்கிக்கிட்டு இருக்கா. அப்போ அவ உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையும் அப்படியே ரசிச்சு பார்த்தான். ஏதோ சக்தியில அந்த பொண்ணு அப்படியே கீழேந்து மேலே ஏறினா. அந்த ரூபத்துக்கு பக்கத்துல வந்தா. பொறுமையா அவ தோல்ல கைய வச்சான். என்னாச்சியா? அவ புடவை தானா கீழே விழுந்தது. என்ன புடவை அவுந்துருச்சாயா? ஆமாங்க, சேலை அவுந்துருச்சா. கம்முன்னு இருங்க, சொல்லட்டும். நீங்க சொல்லுங்க, இன்ட்ரெஸ்டா இருக்கு. மீதியை அடுத்த பகுதியில பார்க்கலாம். எப்படியோ புடவை அவுந்து போச்சுல்ல. அப்புறம் மிச்ச கதையும் கொஞ்சம் தெளிவா சொல்லி இருங்க, கொஞ்சம் பொறுமையா சொல்றேன். சார் எவ்வளவு வெறியா இருக்காரு. சரி, இந்த கதையோட பேர் என்ன? பேரா கேட்டீங்க? டிராகுலாவோட பூணூலு. டிராகுலாவோட பூணூலா? ஏயா, வெள்ளைக்காரன் பூணூலெல்லாம் போடுவானாயா? சில வெள்ளைக்காரன் போடுவான். நீங்க சொல்லுங்க. காமெடி பண்ணாதீங்க. உங்களை மாதிரி ஆளுங்களால் தான் என்ன மாதிரி எழுத்தாளர்கள் நசுக்கப்பட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. தெரிஞ்சுக்கங்க, புரிஞ்சுக்கங்க. ஐயோ, அவன் இல்லையா அந்த கட்டுரை எழுத்தாளன் மனு வர்மா? அவர் மீட்டிங்ல இருக்காரு சார். என்ன மீட்டிங்? அது தெரியல சார். கூப்பிடுறா அவனை. இப்ப கூப்பிட்டா அவர் கோவப்படுவாரு சார். கூப்பிடுறே. அவன் இங்க இருக்கானா இல்ல வேற எங்கேயும் போயிட்டானா? என்ன சார் விஷயம்? அத சொன்னா நீ தருவியா? ரொம்ப சூடா இருக்கீங்க போல இருக்கு. என்ன விஷயம்னு சொல்லுங்க சார்.
ஆமா, உங்க ஆபீஸ்ல புதுசா வந்திருக்க மனுவர்மா ரிப்போர்ட்டர் யாரியா? சொல்லுங்க சார். அது நான் தான். நீ தானே அன்னைக்கு அங்க வந்து போட்டோ எடுத்த? ஆமா, நான் தான் எடுத்தேன். என்ன விஷயம்? வந்த விஷயத்த சொல்லுங்க சார். ஆ, கொடுக்குறேன் சார். உங்களுக்கு தான் ஃபோன். ஹலோ. ஓ சார். சார் சரி சார். சார் அது ஓகே சார். தேங்க்யூ சார். மினிஸ்டர் தானே? நீ தப்பிச்சிட்டேன்னு நினைக்காத. ஆ, மினிஸ்டர் இல்ல, நீதிபதியே சொன்னாலும் உன்னை அடிச்சு நான் இழுத்துட்டு போவேன். அதே நாங்க திரும்ப செய்ய வேண்டியது இருக்கும் சார். இப்ப நீங்க கிளம்பலாம். போ போ போ. வாங்கயா. இவர் வேலையை காட்ட இங்க வந்துட்டாரு. வாங்க போலாம். யோ, யாரு நினைச்சாலும் என்னை தோக்கடிக்க முடியாதுயா. 1 வருஷம் 2 வருஷம் இல்லையா, 25 வருஷம் பாரம்பரியம் எங்க பத்திரிக்கை. வெங்காயம் யாரு வந்தாலும் கவலை இல்லையா? ஓ சரி. என்னையா ஜேம்ஸு? சார் இது வந்து வா. நீ என்னையா அப்படி பார்க்குற? என்னையா விஷயம் சொல்லியா? சார் இது புதிய கவரேஜ். எக்ஸ்ட்ரா நிறைய இருக்கு. 3 வயசு குழந்தைய துடிக்க துடிக்க கொன்ன வீடியோ இந்த சிடியில இருக்கு. இது எப்போ நடந்த சம்பவம்? 1 மணி நேரத்துக்கு முன்னால. இதை வேற யாருக்கும் கொடுக்கல? இல்ல சார். மிக சிறப்பியா. கூடிய சீக்கிரம் இதை கவர் பண்ணி உடனே கம்போஸ் பண்ண ஏற்பாடு பண்ணு. சரி சார். அடடா, என்ன யோசனை? அது ஒண்ணும் இல்ல. என்னோட கடந்த காலத்தை பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தேன். இந்த ஊர் கோதண்டாயூரோட ஒரே ஒரு பையன். அவருக்கு கல்யாணம் ஆகி ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறந்ததை ஊரே கொண்டாடுச்சு. ஆனா அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்குமே கஷ்டம் மட்டும்தான் இருந்தது. ஒரு பெரிய விபத்து. அதுக்கப்புறம் கஷ்டம்னா என்னன்னு தெரியாம அவளை வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்குனாங்க அவளோட தாத்தா. அந்த தாத்தாவோட காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் நிலைமை. நீ கவலைப்படாத, நான் இருக்கேன். கவலைப்படாத, நான் இருக்கேன். உன்னை என்னைக்குமே கைவிட மாட்டேன். வந்தேண்டா பால்காரே, நான் மாட்டை பற்றி பாட போகிறேன். புது பாட்டு ஒன்று பாட போகிறேன். புல்லு கொடுத்தா பால் கொடுக்கும். இந்த என்ன இது ஃபோட்டோஸு அது பார்த்தப்ப புரிஞ்சுதுல்ல? அம்மா பொண்ணு போல அப்பா பையன் ஃபோட்டோ எப்படி இருக்கு? அடடா, இந்த அளவுக்கு அன்பை காட்டுற தகப்பனுங்க இருக்கானுங்களா? நாடே கெட்டு போயிடுச்சுடா தம்பி. ரெட்டை குழந்தைங்களோட அப்பன் பேரு திருமுகம், புதிய முகம், 3 முகம். போதும் போதும் போதும். ஏன்டா இதெல்லாம் சினிமா பேரு தானே? ஆனா இது வாழ்க்கை, யதார்த்தமானது. டேய், நீ போன விஷயம் என்னாச்சு? ஆச்சு ஆச்சு. இங்க பாத்தியா எப்படி இருக்கடா என்னோட செலக்ஷன்ஸ்? நீ ரொம்ப கெட்டிக்காரன்னு எனக்கு தெரியும்டா. எல்லா புகழும் இறைவனுக்கேடா. ஆனா இது நம்ம சின்னப்பா இல்ல? அவருக்கு ஏதுடா பொண்ணு? நம்ம ஊரை விட்டு வந்தாதான் உங்க குழந்தை பெத்துக்கிட்டா. ஐயோ, அது எப்படி? அது அப்படிதான். கொஞ்சம் பேப்பர் படிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்தாங்க, நம்மளோட பசு இருக்குல்ல, அதுல இருந்து கறந்த பால்ல பாயசம் பண்ணிருக்கேன். இந்தாங்க குடிங்க. குடு 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 குடு. அப்புறம் கண்ணுக்குட்டி எழுத்து கட்டிட்டியா? இப்ப மாத்தி கட்டிடுறேன், நீங்க குடிங்க. சரி. நல்லா இருக்கா? சக்கரை போட்டிருக்கல்ல? நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு, நல்லா குடிங்க. அப்படியா? நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லையே. அதெல்லாம் சஸ்பென்ஸ். அப்படியா? உண்மையை சொல்லுங்க, இது உங்க பையன் தானே? இதுக்குதான் அடிக்கடி என்னை விட்டுட்டு போனீங்களா? என்னை ஏமாத்திட்டீங்கல்ல. மூஞ்ச பாரு எப்படி உட்கார்ந்துருக்கான்னு. உண்மையை சொல்லுங்க, இது உங்க பையன் தானே? உங்க பையன் தானே? சொல்லுங்க. பாயசம் வேற கேக்குதாச்சு? இத பாரு சோம்பேறி பையலே, அந்த காசை நான் எப்படியும் வாங்கிடுவேன். அடி வயித்துல ஒண்ணு வச்சேன்னு வச்சுக்க, அம்மா கிட்ட குடிச்ச பாலை கக்கிருவேன். ஆமா, அதான் நானு. புரிஞ்சுதா வெங்காயம்?
சரி வச்சுடு. சொல்லியா? சார் அந்த வாரப்பத்திரிக்கை வந்திருக்கு. அதெல்லாம் எங்கேயாவது குப்பையில் கொண்டு போய் போடியா? அந்த வாரப்பத்திரிக்கையோட எடிட்டர் வந்திருக்காருன்னு சொல்ல வந்தேன். அப்படியா? கூட்டிட்டு வாயா. சரிங்க சார். வந்துடுறானுங்க. என்ன எடிட்டரே அதிசயமா இருக்கு? வாயா. என்னய்யா இந்த பக்கமாக காற்று அடிக்குது? பத்திரிக்கையெல்லாம் அமோகமாக போயிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டு. சர்க்குலேஷன் ரொம்ப மோசமாச்சு. என்னை எப்படியாவது நீங்கள் தான் காப்பாற்றணும். ஓ, அப்படின்னா தென்னை மரத்துலேயும் வண்டு வந்துருச்சுன்னு அர்த்தம். எடிட்டரு சொல்லுங்க. இப்போ என்ன செய்யணும்னு நினைச்சாலும் விளம்பரம் சுத்தமாக இல்லை. ஆடுக்கு ஐயா இவ்வளவு கஷ்டப்படுற? அதான் குண்டூசியிலிருந்து ஃப்ளைட்டு வரைக்கும் ஆடு கொடுத்துட்டு இருக்காங்களே, அதுக்கு ஐயா இவ்வளவு கஷ்டம்? நான் எல்லாரையும் போய் பார்த்தேன், ஆனால் ஒன்றும் கிடைக்கல ஐயா. ஓஹோ. நீ ஒன்று பண்ணியா? இப்போ நீ தைரியமா போ. சரி. மற்ற விஷயத்த நான் பார்த்துக்கிறேன். அது போதும் எனக்கு. அதான் நான் சொல்கிறேன் இல்லையா, தைரியமா போயிட்டு வா. அப்போ நான் தைரியமாக கிளம்புறேன். யோ என்னய்யா நீ சின்ன பிள்ளை மாதிரி அழுகாத, நான் பார்த்துக்கிறேயா. வெங்காயம் காலங்காத்தால மனுஷனை நிம்மதியாக இருக்க மாட்டானுங்க. சே, தென்னை மரத்தில் வண்டேறிடுச்சு, பனை மரத்தில் புழு பிடிச்சிருச்சுன்னு. சே, வெங்காயம். இந்த ரகசியங்கள் எல்லாம் தெரிஞ்ச நிலைமையில இப்ப நம்ம என்ன செய்யறது? இப்போ அந்த ஆளு நமக்கு எதிராக இருக்கிற நிலைமையில நாம இன்னும் கொஞ்சம் கூட ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த ஆளுக்கு எதிராக யாரு நடந்தாலும் அவன் அடியாள வச்சு எல்லாரையும் அழிச்சிடுறான். நாம அதை பத்தி யோசிக்கணும். ஆமா, அந்த ஆளுகிட்ட நேரடியா மோதுற நேரம் வரும். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா லாசர், ஹேய் டோன்ட் வரி, நான் பாத்துக்கிறேன். குட். இந்த கான்ஃபிடன்ஸ் தான் இப்ப நமக்கு வேணும். போலீஸோட பவரும் அவங்கிட்ட இருக்கிற பணபலமும் நமக்கு எதிராக ஒன்றும் செஞ்சிட முடியாது. ஆமா, அந்த ஆளுகிட்ட நிறைய பணம் இருக்கும். மிஸ்டர் லாசர், நீங்க இந்த ஃபீல்டுக்கு புதுசு. லஞ்சம் வாங்குறவங்களை ஒழிக்கிறதுக்கு தான் உங்களை மாதிரி இளைஞர்கள். ஆனா நம்மளை போல இருக்கிற பத்திரிகைக்காரங்க இங்க நடக்கிற எல்லா காரியங்களையும் ஒண்ணு விடாம நம்ம எழுதணும். அதுக்கு நாம என்ன செய்யணும்? இனிமே நம்ம புத்தியோட சண்டை போடணும். அந்த பொண்ணை கொலை செய்யப்பட்ட விஷயத்துல எல்லா சாட்சிகளும் அந்த ஆளுக்கு எதிராக தான் இருக்கு. ஆனா போலீஸ்காரன் வந்து நம்ம கிட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்கான். எஸ், அதுதான் அவன். அவனுக்கு இல்ல அந்த ஆளோட பணத்துக்கு மேலிடத்துல இருந்தே சப்போர்ட் உண்டு. எது நடந்தாலும் இன்னைக்கு ராத்திரி நாம் அதை செஞ்சு காட்டணும். லாசர் என் கூட நின்னா போதும். ஓகே ஓகே, அப்போ இன்னைக்கு ராத்திரி என்ன உனக்கு என்ன வேணும்? இந்த கம்பெல்லாம் காட்டுறவள வச்சுக்காத. நீது எப்ப பார்த்தாலும் பெட்டு கட்டிக்கிட்டே இருக்கா. இன்னைக்கு அவளை பார்ல என்ன பண்ண போற பாரு. ஆமா, நான் சும்மா விட போறதில்ல. இல்லடி, ரொம்ப திமிரடி அவளுக்கு. ஹாய் கார்த்திகா. ஹேய், உன் பிராக்டிஸ் சீக்கிரமா முடிஞ்சுதா? ரொம்ப போரடி. நாங்க வந்துட்டோம். இன்ட்ரெஸ்டே இல்ல. ஸ்டார்டிங்ல சண்டை போட்டுட்டோம் அந்த நீத்து கூட. சண்டை போட்டு பிரிஞ்சிட்டீங்களா? ஆமாமா, அவ புருடா விட்டா நாங்க அதெல்லாம் நம்பணுமா? பப்ளிக்கா பார்ல போய் தண்ணி அடிக்கலாமான்னு கேட்டிருக்கா. ஏய், உன்னால அது முடியாதடின்னு நானும் சொல்லிட்டேன். இப்ப நீ என்ன சொல்லிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அவ ஏதோ ரீல் விடுறா. அது எப்படி நீ விட்டு கொடுக்கறது? பெட்டு வச்சதுனால நானும் ஒத்துக்கிட்டேன். அவ வச்ச பெட்ல அவ வின் பண்ணிட்டா 5000 ரூபாய் நான் கொடுத்துருவேன். இதுவே அந்த பெட்ல நான் ஜெயிச்சா 5000 ரூபாய் எனக்கு தானே கிடைக்கும். எப்படி இருக்கு? நீ எதுக்காக இந்த மாதிரி பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டு இருக்க? நம்ம அப்பா அம்மா காலேஜுக்கு அனுப்புறதே படிக்கிறதுக்கு தானே.
என்னெல்லாம் சொன்னாலும் சரி அவ பெட்ல நான் ஒத்துக்கிட்டேன். அவளை நான் இன்னைக்கு சும்மா விட போறதில்ல. எப்படியாவது அவ ஆணவத்தை நான் அடக்கணுடி. இன்னொரு விஷயம், அதுல நீங்க கூட எனக்கு ஹெல்ப் பண்ணணும். சரி சரி, நீ காசு கொடு. வா வா இறங்கு. சரி, தைரியமா வாடி. எதுக்கு பயப்படுற? தைரியமா நட. நான் தானே உன் கூட இருக்கேன். எதுக்கு பயப்படுற? வேண்டாம், சொன்ன கீழே திரும்ப போயிடலாம். என்ன வேணும்? ட்ரிங்க்ஸ். சரக்கு வேணுமா? இல்ல இல்ல, பிராண்டி, விஸ்கி, ரம். ரம் ஹாஃப் கிளாஸ் போதும். ரம்மு ஒரு லாட்ஜ் ஊத்து. டேய் சங்கர், ஒரு எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ்க்கு ஒரு வழி இருக்கு. அங்க கொஞ்சம் பாரு. பொம்பளை பசங்க பார்ல வந்து சரக்கு அடிக்கிறாங்க. நீ போட்டோ பாருங்க. நான் தண்ணி அடிக்க போறேன். இவ தான் அதுக்கு சாட்சி. நான் வின் பண்ணிட்டா காசு மரியாதையா நீங்க தான் வாங்கி தரணும். யூ பாஸ்டர்ட்! உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. ஸ்டூபிட். சார். என்னையா? சார், இதை கொஞ்சம் பாருங்க, நமக்கு யூஸா இருக்கும். போடியா பார்க்கலாம். சூப்பரியா? இது ஏதாவது பத்திரிகையில வந்தா காலேஜ் பசங்க சும்மா இருப்பானுங்களா ஐயா? சும்மா தூள் கிளப்பிட மாட்டானுங்க. இவன் என்ன சந்தியில கொண்டு போய் நிக்க வச்சிருவான்னு நினைக்கிறேன். அதுல சந்தேகம் இல்ல. என்ன சார் செய்யணும்? யோ, அதுக்கெல்லாம் புத்தி வேணும்யா, புத்தி. அது உனக்கு சுத்தமா கிடையாது. நான் பள்ளிக்கூட பக்கம் மழைக்கு கூட ஒதுங்கினது இல்லையா. ஆனா எல்லா தில்லாலங்கடியும் எனக்கு தெரியுயா. அடிமட்டத்திலிருந்து வந்தவையா. நான் ஒன்னும் தெரியாத வெட்டி பையன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா என்ன? நான் ஒரு முடிவோட தாயா இருக்கேன். எனக்கு தெரியும் எதை எப்ப செய்யணும்னு. எப்பவுமே இனிப்ப சாப்பிட்டுட்டு இருந்தா எப்படி? கொஞ்சம் கசப்பு மருந்தும் தேவைப்படுது. மே ஐ கம் இன் சார்? நிரூபிக்கிறாரு. உனக்கு நன்மை கிடைக்கிற விஷயத்துக்காக தாயா வர சொன்னேன். எந்திரி எந்திரி, உட்காராத. முதல்ல இதை எடுத்து பாக்கெட்ல வை. எல்லாமே உனக்கு தாயா. அட இரியா இரியா, அவசரப்படாத. முதல்ல நான் சொல்றத கேளு. கீழே உங்ககிட்ட ஜேம்ஸ் ஒரு சீடி தருவாயா. அது அவங்க பத்திரிக்கையில நாளைக்கு வந்தே ஆகணும். நான் அவங்க படத்தை வாங்கிக்கிட்டு இந்த பத்திரிக்கையில போறது தப்பு தானே சார்? அப்படின்னா இடத்த காலி பண்ண. சரி, இங்க பாரியா, நான் சொல்ற மாதிரி நீ கேட்டேன்னா அது பப்ளிஷ் ஆன உடனே 3 லட்சம் ரூபாய் உனக்கு தருவேயா. மொத்தமா 5 லட்சம். பணத்தை முதல்ல கொடுங்க சார். நான் செஞ்சிடறேன் சார், செஞ்சிடறேன். ஆனா போட்டதுக்கு அப்புறம் மிச்ச பணத்தை நீங்க கொடுத்துடணும். உனக்கு வாக்கு கொடுக்கறது நாயா? வாக்க என்னைக்குமே நான் தவற மாட்டேன். அது எனக்கு தெரியும் சார். நான் இப்ப போக சந்தோஷமா போயிட்டு வா. சுட சுட செய்தி, சுட சுட செய்தி. காலேஜ் பெண்கள் பாரில். உடனே வாங்கி படிங்க. சூடான செய்தி, சூடான செய்தி. காலேஜ் பெண்கள் பாரில். இந்தாங்க படிங்க. நான்கு கல்லூரி மாணவிகள் பாரில் சென்று மது அருந்தியுள்ளனர். நமது நிருபர் அதை போட்டோ எடுக்கும்போது அவர்கள் தாக்கியுள்ளனர். நாடே போற்றக்கூடிய வாத்தியார் ஐயாவுடைய பேத்தி இதில் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது, வேதனைக்குரியதும் கூட. இது நாட்டோட கலாச்சாரத்தையே கெடுத்தது போல இருக்குன்னு மக்கள் வருத்தப்படுறாங்க. எதுக்கு இப்படி உட்கார்ந்துருக்கீங்க? ஏன் இவ்வளவு வருத்தப்படுறீங்க? பேப்பர்ல வந்த செய்தியை பார்த்துட்டு நீங்க அது
நிஜமா இருக்க வாய்ப்பு இல்ல. அது அவ்வளவு சாதாரண விஷயமா? நெருப்பு இல்லாமையா புகையும்? ஐயா, உங்க பொண்ணை பத்தி உங்களுக்கு தெரியாதுங்களா? என்ன இருந்தாலும் நாம அங்க போகலாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்ன? அதான் சார், தண்ணி அடிக்கும்போது வான் பண்ணமே, அந்த அமெரிக்க பொண்ணு சார் காணல சார். ஒரு நிறுவனத்தோட பெயரை கெடுக்கணும்னு நினைச்சா ஒரு பொண்ணு போதும். மற்ற 3 பொண்ணுங்களும் இதில் தேவையில்லாமல் மாட்டிக்கிட்டாங்க. ஏன் சங்கடம் அது இல்லை. இந்த கார்த்தியாவோட தாத்தா நான் ஹைஸ்கூலில் படித்தப்ப எனக்கு வாத்தியார். அவர் எல்லாரும் பாராட்டுற மாதிரி முன்மாதிரியான வாத்தியார். Trying to call is currently not reachable. Please try later. Call is switched off. மிஸ்டர் பெர்னாண்டஸ், இந்த ஆக்டிவிட்டியால் உங்கள் பொண்ணால் இந்த ஸ்தாபனத்துக்கு ரொம்ப கெட்ட பேர் ஆயிடுச்சு. இருக்கட்டும், இருந்தாலும் இவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்குற அளவுக்கு என் பொண்ணு ஒன்றும் தப்பு பண்ணலை. பார்ல ஓப்பனா எல்லாருக்கும் முன்னாலையும் சரக்கு அடிச்சிருக்கா. மற்ற பொண்ணுங்க கூட இருந்தாலும் அவங்க சரக்கு அடிக்கல. எங்க கேம்பஸோட மதிப்பே குறைஞ்சு போச்சு. அது உங்களுக்கு தெரியுமா? காலம் மாறி போச்சு சார். நாங்க இருக்கிற அமெரிக்காவில் ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் பிள்ளைங்க சில டைம்ல தண்ணி அடிக்கிறது உண்டு. அதுக்குண்டான வசதியை வாத்தியாரங்களும் செஞ்சு கொடுக்குறாங்க. அந்த நாட்டு கலாச்சாரம் வேற, நம்ம நாட்டு கலாச்சாரம் வேற. அவங்க நாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கு, புரிஞ்சுக்கோங்க. அதை நாம பேச வேண்டாம். அவங்களுடைய கலாச்சாரத்துல நல்ல விஷயங்களை மட்டும் நாம எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு கெட்ட விஷயங்களை எடுக்கக்கூடாது. வெரி சாரி, உங்களோட அட்வைஸை கேட்க நான் இப்போ தயாராக இல்லை. அதுதான் உங்க முடிவுன்னு சொன்னா இந்த காலேஜில் படிக்கிறதுக்கு உங்க மகளுக்கு தகுதி இல்லை. இங்க நான் டிசியை தரேன், உங்க பொண்ணு அமெரிக்காவில் போய் சேர்த்துக்கோங்க. அதை தானே நாங்களும் முடிவு பண்ணியிருக்கோம். இந்த காலேஜில் படிக்கிறதால என் பொண்ணுக்கு ஒன்றும் பெருசாக நடக்க போகிறதில்ல. உங்களை கடவுள் தான் காப்பாற்றணும்னு மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். Now you can go. ஓகே, come on. இப்ப நம்ம என்ன பண்றது? அவ நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு அமெரிக்காவில் அப்பா அம்மாவோட போய் செட்டில் ஆயிட்டா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி உட்கார்ந்துருக்குங்க பாரு. இந்த காலேஜ்ல உங்க எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இனிமே இங்க இருக்கிறதுக்கு உங்களுக்கு அனுமதி இல்ல. இனிமே நாங்க எங்க போவோம் அதெல்லாம் எனக்கு தெரியாது. கார்த்திகா, நீ நாளைக்கு வீட்டுக்கு போறதுக்கு ரெடி ஆயிடு. நாங்க ஒரு தப்பும் பண்ணலையே. இங்க பாருங்க, நாளைக்கு காலையில 10 மணிக்குள்ள நீங்க இங்க இருந்து போயாகணும். இங்க பாருயா, தூள் கிளப்பிட்டையா. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓ, குலோத்துங்க நல்ல விஷயம் செஞ்சிருக்காரு. யாராலையும் செய்ய முடியாத காரியம். விஷயம்லாம் கரெக்டு தான். எனக்கு அதில் கொஞ்சம் வருத்தமும் இருக்கு. சரியா பார்த்தா நான் செஞ்சது சதி தானே. யோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையா. கை நிறைய காசு வச்சு கொடுத்தான்ல, அப்போ இனிச்சுதா? இருந்தாலும்
கிராமத்துல இருந்த பசங்களை நான் இங்க கூட்டிட்டு வந்து இப்படி நான் அவங்கள விட்டுட்டேனே. பாவம் அந்த பசங்க. இது சதி தானே? சதியா? இல்லையா? யோ, பசங்க இனிமே தான் அனுபவிக்க போறாங்க. இனிமே நான் யாருன்னு நீ தெரிஞ்சுக்குவேன். காலேஜ் பசங்களை அவங்களுக்கு எதிராக தூண்டி விட்டுருவேன்ல. அப்படி பண்ணணும். இருந்தாலும் அது ஒரு சதி தானே. ஒரு பாவமும் இல்ல. இவ்வளவு சொல்லி அவனுக்கு புரியலையா? ஒன்னும் விளங்கலன்னு நினைக்கிறேன். யோ, அவங்க பத்திரிக்கை ஊத்தி மூடணும்னு தான் இந்த வேலையெல்லாம் பண்ண. அது இனி கொழுந்து விட்டு எரியும். அப்படி பத்தி எரியட்டும், எரியணும். கடைசி நிமிஷத்துல எல்லாத்தையுமே சாப்பிட்டு என்ன கருவேப்பிலை மாதிரி தூக்கி போட்டுற மாட்டீங்களா? யோ, வெங்காயம். இருந்தாலும் நான் பண்ணது சதி தானே. வணக்கம் சார். உட்காருங்க சார், உட்காருங்க. சார், அது வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக நான் உங்களை இங்கே வர சொன்னது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. பரவாயில்ல, நீங்க உட்காருங்க, உட்காருங்க. சார், உங்களுக்கு நான் நிறைய நன்றி கடன் பட்டிருக்கேன் சார். நான் இப்படி நல்ல நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். நான் ஒரு வாத்தியாரோட கடமையை செஞ்சேன், அவ்வளவுதான். நம்ம குரு சிஷ்ய பந்தம் எக்காரணத்தை கொண்டு உனக்கு இடைஞ்சலா வந்துடக்கூடாது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, உனக்கு எது சரின்னு படுதோ அதை செய், தாராளமா செய். அது இல்லை சார், இந்த சீட்டில் உட்கார்றதுக்கு எனக்கு தகுதியை ஆக்கி கொடுத்ததே நீங்க தான். உங்களை கஷ்டப்படுத்துறதுல நான் ஏற்கனவே சொன்னல, அது என்னன்னா, நீ உனக்கு இருக்கிற பொறுப்புல இருந்து மாறி சிந்திக்கவே கூடாது. என்ன நீ முடிவெடுத்தாலும் ஒரு பாதுகாவலன்கிற முறையில உன்னோட முடிவுக்கு நான் கட்டுப்படுறேன். சார், 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 என்னாச்சு அவனுக்கு? கொஞ்சம் தாகத்தை தணிச்சுக்கிறேன். சார், பயங்கர பிரச்சனை, என்ன காப்பாத்துங்க. அந்த பசங்க என்ன சாகடிச்சிருவானுங்க. போராததுக்கு வெளியில போலீஸும் இருக்காங்க. ஒன்னு நான் காப்பாத்தணுமா? சார் சொல்லி தானே அந்த பொண்ணுங்களோட போட்டோ நான் பத்திரிக்கையில போட்டேன். என்ன செய்தி, என்ன பத்திரிக்கை? பாத்தியா ஜேம்ஸ், உள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டம் வந்திருக்காயா? ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க, என் பேரை எங்கேயாவது போலீஸ்ல சொன்னேன்னு வச்சுக்க, ஒன்னே போடுவேன். நான் அதுல எல்லாம் அஞ்சரவன் கிடையாது. சீக்கிரம் இடத்தை காலி பண்ற வழியை பாரு. அப்ப நீங்க என்ன ஏமாத்த நினைச்சல? கொய்யால காசத்தான் எண்ணி வாங்கணும்ல, போயா. சார், ஒழுங்கா சொன்னா கேட்க மாட்டியே நீ? கேக்குற. பசங்களா, தம்பிகளா, இந்த குலோ பயலுக்கு செந்தமிழ சொல்லி கொடுங்கய்யா. நான் தான் கேக்குறேன்னு சொல்றேன். இங்க பாருங்க, இவனுங்களெல்லாம் வச்சு என்ன ஏதாவது பண்ணீங்கன்னா அப்புறம் நான் ஏதாவது உளருவாயா? இல்ல, என் பேனா அப்புறம் சும்மா இருக்காது. என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. நான் யாருங்கிறத அந்த ஆளுக்கு காட்டுறேன். இல்ல இல்ல, அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அப்பாயின்மெண்டா? சார், சார், நான் சொல்ற ஒரு விஷயம் சொன்னா கேட்க மாட்டேன் சார். நான் சொல்றேன் கேளுங்க சார்.
இல்ல இல்ல நான் இல்ல. வாடா ஏய் வாங்கடா. யாரியா என் இடத்துலயே வந்து கலாட்டா பண்றது? ஒவ்வொரு அடியும் இடி மாதிரில விழுது. சீக்கிரம் வண்டி எடுங்கடா. டேய் டாமே வண்டி ஏறா. என்னடு சீக்கிரம் சீக்கிரம். வாங்கடா கேடி பசங்களா, உங்களால ஒரு குடும்பமே போச்சுடா. இவனோட சும்மா விடக்கூடாது. கொஞ்சம் பொறுமையா இருங்க சார், பொறுமையா இருங்க சார். சார். சார் எங்களை உள்ள விடுங்க சார். உள்ள போடு சார். என்னன்னு சார் எங்களை தடுக்காதீங்க சார். கொஞ்சம் நாங்க உள்ள போனோம். சார் சொன்ன கேளுங்க சார். சார் இவங்களுக்கு யாரும் எதிரி இருக்கிற மாதிரி தெரியல இல்ல சார். நமக்கு பிரச்சனை வராம பார்த்தோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை நமக்கு வாங்க, வராது நம்ம சார். போய் பார்க்கலாம். ஓகே சார் வாங்க. பார்க்கலாம் சார். உங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சார் சம்பந்தம்? நான் இந்த குடும்பத்துக்கு ரொம்ப காலமா வேண்டப்பட்டவன். சம்பவம் நடந்தப்ப நீங்க இங்க இருந்தீங்களா? நான் இங்க இல்ல, நான் வயல்ல இருந்தேன். அண்ணாச்சி நான் ஒரு விஷயம் கேட்கறேன் சொல்றீங்களா? நீங்க இங்க இருக்கிறவர்னு சொல்றீங்க, இறந்து போனப்ப இங்க இல்லன்னு சொல்றீங்களா? ஆமா. அரசியல் ரீதியா சொல்ல போனா இது ஒரு திட்டமிட்ட சதின்னு சொல்லலாம் இல்லீங்களா? அப்படியெல்லாம் பொருளைய கலப்புனா உன்னை காலி பண்ணிடுவோம் பாத்துக்க. அதுக்கு நான் இப்ப என்னய்யா பண்ணணும்? என்னய்யா எங்க பிரச்சனை? போங்கய்யா ஒதுங்கி என்னையா போங்க. கூட்டம்? கிளம்புங்கயா கிளம்புங்கன்னு சொல்றல. இங்க பாரியா, நீ ஸ்டேஷன் வரைக்கும் வா. ஸ்டேஷனுக்கு வந்து போயிடு. சார் சார் பிடிங்க சார். யோ தள்ளி நில்லு. என்ன மன்னிச்சிடு.
நான் ஒன்றும் போடல. போச்சுடா, வாழ்க்கையே போச்சு. இப்படி ஆகணும் யாரும் இப்ப நம்ம ஒரு புதிய பத்திரிகைய தொடங்க போற நேரம் இது. கார்த்திகா ஏன் அப்படி தள்ளி நிக்கிற? கொஞ்சம் உள்ளவா. அது நான் என்ன இதெல்லாம்? நீதான் இத திறந்து வைக்கணும். சரியா சொன்ன. வா 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 உள்ளவா. ஒரு புது புத்தகத்துல புது அத்தியாயம் ஆரம்பிக்கிற மாதிரி இன்னைக்கு நாம ஆரம்பிக்க போற இந்த விஷயம் சத்தியத்துக்காகவும் தர்மத்துக்காகவும் போராட போறோம். உங்களுக்கு ஓகே தானே?